இந்த கோர்ஸை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணணும்னா என்னுடைய லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு வந்து இதே கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம் நேர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இது .NET ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ். யாருக்கு? பிகினர்ஸ்க்கு. ஸோ .NET பற்றி எதுவுமே தெரியாது, அதை எப்படி யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான கோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து என்னென்ன பேசிக்ஸ்லாம் .NETல தெரிஞ்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அண்டு எப்படி அதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறம் ஒரு வெப் ஏபிஐக்காக நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் உள்ளே வச்சுருக்கணும், கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ், அப்புறம் வந்து டேட்டா பேஸை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறமா அதை வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட், உதாரணத்துக்கு ரியாக்ட் மாதிரியான ஃப்ரண்ட் எண்டோட எப்படி இணைக்கிறது, அப்படி இணைக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு அடிப்படையான கோர்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆக இதே மாதிரி இன்னும் .NET கோர்சஸ் உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ரீச் கொண்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த அட்வான்ஸ் கோர்சஸை இந்த .NETல கொண்டு வருவேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி கோர்சஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும்னா என்னுடைய லேர்னிங் பிளாட்ஃபார்மான jvl.comக்கு நீங்கள் வரலாம். யூடியூப் மாதிரி இல்லாமல் இங்கே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் ஏர்லி அக்சஸ் வந்து 1000 பீப்புளுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு பின்னாடி டீம்லாம் கிடையாது, நான் ஒரு ஆள் தான். ஸோ நான் ஒரு ஆள் தான் உங்களுக்கு எல்லா கோர்ஸஸையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய டைம் முழுக்க நிறையவே இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதனால் இந்த சேனலுக்கு முடிஞ்சால் டொனேஷன் பண்ணுங்கள். டொனேஷன் மூலமாக இன்னும் நிறைய கோர்ஸஸை நீங்கள் அடைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருக்கிறதால டொனேஷன் மூலமாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நான் இதை ஃப்ரீயாகவே உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன். ஸோ டொனேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் UPI அல்லது பேபால் எதில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நன்றி. .NET அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோடைய ஒரு ஃப்ரீ மற்றும் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னா நம்ம வெப்பு, மொபைலு, டெஸ்க்டாப்பு அல்லது க்ளவுடில் வந்து அப்ளிகேஷனை உருவாக்க போகிறோன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு. இதில் டெவலப்பர்ஸ் வந்து C# ஒரு லாங்குவேஜ் தான் மெயினாக பயன்படுத்துவாங்க. அதில் பவர்ஃபுல்லான லைப்ரரிஸ் நிறைய இருக்குது மற்றும் கருவிகள் நிறைய இருக்குது. இதனால் நீங்கள் இந்த .NEட்டை பயன்படுத்தும் போது உருவாக்கக்கூடிய அப்ளிகேஷன் எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வேணாலும் ரன் ஆகும். உதாரணத்துக்கு விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ் எதில் வேணாலும் இது சப்போர்ட் ஆகும். நம்மளுடைய கோர்ஸில் வந்து நம்ம இந்த .NETல ஒரு வெப் ஏபிஐ தான் உருவாக்க போகிறோம். ஸோ அந்த ஏபிஐ எதுக்குன்னா நமக்கு வந்து டேட்டாவை வந்து தர்றோம். அந்த ஏபிஐ வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் அந்த டேட்டாவை காமிப்போம். ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம ரியாக்டை பயன்படுத்தி தான் அந்த டேட்டாவை ஷோ பண்ண போகிறோம். இதுதான் இந்த கோர்ஸில் நீங்கள் செய்ய போகிற மினி ப்ராஜெக்ட். இப்போ நம்மளுடைய முதல் மாடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு .NET வெப் ஏபிஐயை உருவாக்க போகிறோம். அதுக்காக பேக் அண்ட் செட்டப் வந்து நம்ம முன்னாடியே செய்ய வேண்டியது இருக்குது. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா .NET SDK, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் .NETல நம்மளால் ஒரு வெப் ஏபிஐ ப்ராஜெக்ட்டை உருவாக்க முடியும். அதோட சர்வரை ரன் பண்ணுறது, ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடக்கும். அண்ட் ஏபிஐ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வாகர் மற்றும் தண்டர் கிளைண்ட்டை பயன்படுத்துவோம். இது எல்லாமே இந்த மாடியூலில் நீங்கள் தெரிஞ்சு போகிறீங்க. முதல்ல வந்து .NET SDK இதோடைய வேர்ஷன் என்னென்னா இப்போது 2026 அந்த இயருக்கு வந்து நமக்கு .NET 10 LTS வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம பொருத்த போகிறோம். சரி, முதல்ல வந்து .NET SDK வந்து பொறுத்ததுக்கு நான் வந்து இந்த கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஒரு URL ஒன்று என்டர் பண்ணலாம். https://.net.microsoft download அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ENS டவுன்லோட் அல்லது வந்து இந்த டவுன்லோட் லிங்க் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு .NET டூல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, இதுதான். இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி .NET 10வது வெர்ஷன் வந்திருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறேன். ஸோ விண்டோஸ்க்கான ஆப்ஷன் இங்கே வந்திருக்குது. விண்டோஸில் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கிளிக் கொடுத்தோடனே எனக்கு இங்கே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டவுன்லோட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 206 MB வருது. இதை முடியறதுக்கு சில செகண்ட்ஸ் தான் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இதை வந்து கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம்.
கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கே ஒரு செட்டப் விசார்ட் வரும். பாருங்கள், இங்கே வந்துருச்சு. இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுடைய சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகிரும் இந்த SDK டூல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு காட்டு பாருங்கள். SDK ரன் டைமு, அப்புறம் ASP.NET கோர் ரன் டைமு, அப்புறம் விண்டோஸ் டெஸ்க்டாப் ரன் டைம், இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான். சரி, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ண பிறகு நம்ம .NET வந்து வேலை செய்யுதா இல்லைன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சிஸ்டம்லனா, அதுக்கு நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நான் சொல்ல போகிற ஒரு கமாண்டை வந்து நீங்கள் போடணும். அது என்னென்னா .NET ஸ்பேஸ் விட்டு :version அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பொறுத்தின .NET உடைய வெர்ஷன் வந்து இங்கே காட்டும். இது வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த .NETக்கான என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் அப்டேட் ஆகி உங்களுக்கு இந்த கமாண்ட் சரியாக வேலை செஞ்சு அவுட்புட் வரும். இதுதான் நீங்கள் குறிச்சிக்க வேண்டியது. நம்ம இப்போது VS கோடை இன்ஸ்டால் பண்ணணும். VS கோடுங்கிறது வந்து ஒரு எடிட்டர். ஸோ பிரபலமான எடிட்டர் தான், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே முந்தைய கோர்சஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு VS கோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த code.visualstudiocode.com வந்துருக்கு இந்த லிங்க். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மேக், லினக்ஸ், விண்டோஸ் இந்த எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து அந்த எடிட்டர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ என்னுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே VS அப்படின்னு சர்ச் பண்ணும் போதே இங்கே வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி தான். இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து சில எக்ஸ்டென்ஷன்கள் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது, முக்கியமாக இந்த .NETக்கு. சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நியூ விண்டோ சும்மா ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து சில எக்ஸ்டென்ஷன்களை வந்து நான் பொருத்த வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+Shift+X அப்படின்ற இந்த ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான செக்ஷன் வரும். இதில் வந்து முதல்ல நம்ம C#devkit அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை பொறுத்த போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம VS கோடில் ஏற்கனவே வந்து C#க்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் இது. இதன் மூலமாக நமக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டு மற்றும் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா, அதை வந்து கிட்டத்தட்ட விஷுவல் ஸ்டுடியோ மாதிரியே காட்டுறது, அப்புறம் வந்து கோடு வந்து ரீஃபேக்டர் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. இந்த மாதிரி அப்புறம் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, ஸோ உங்களுதில் வந்து டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதை வந்து ரன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே இதில் இருக்குது. இது மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற அந்த ஐடியில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லைன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம பொறுத்துறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே இருந்து நீங்கள் இந்த C# வந்து நல்லா பயன்படுத்தணுன்றதுக்காக தான். ஸோ அதனால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுக்கு இந்த வெல்கம் பேஜில் இந்த மாதிரி வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த எக்ஸ்டென்ஷன் நான் வந்து சொல்கிறேன், அதை வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். .NET இன்ஸ்டால் டூல். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .NETல வந்து பார்த்தீங்கன்னா பல வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு. இப்போது இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணும் போது வந்து ரன் டைம் எரர் வரும். சரிங்களா? அது எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஒரு .NET இன்ஸ்டால் டூல் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு சரியான வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, நமக்கு இது வந்து ரன் ஆகும்போது இந்த பேத்லாம் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்குதா, அப்புறம் வந்து எந்த SDK இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறதுக்கு உதவும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த டூலோடைய இதுவும் இந்த இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா அந்த C#devkit அதோடு சேர்ந்து வந்து வேலை செய்யும். ஸோ டிபெண்டன்சி இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு. அதனால் இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்து வந்து மூணாவது தண்டர் கிளைண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு API டெஸ்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் API உருவாக்க போகிறோம். அதில் வந்து கெட் ரிக்வஸ்ட் வரும், போஸ்ட் ரிக்வஸ்ட் வரும்,
புட்டு டெலிட் இந்த மாதிரி பல ரிக்வஸ்ட் வரும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து நமக்கு இந்த தண்டர் கிளைண்ட் அப்படின்ற ஒன்று வந்து தேவைப்படும். இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரபலமாக சொல்லப்படுற இந்த போஸ்ட்மேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்மேன்றதை வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து தண்டர் கிளைண்ட் பயன்படுத்துகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளவே இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளவே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? இந்த மூணுத்தையும் பொறுத்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஒரு புது ப்ராஜெக்ட் இந்த .NETல வந்து நம்ம உருவாக்க போகிறோம். அது ஒரு வெப் API ப்ராஜெக்ட். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல வந்து நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலனா நீங்கள் எங்கே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல. ஆக நான் என்ன பண்ணுறேன் வந்து டி ட்ரைவில் லேர்ன் பார்த்தீங்கன்னா .NET அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறோம். இதில் வந்து என்ன சொல்லலாம்னா, இதில் வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்க்காக பண்ணுறோம் இல்லையா? அதனால் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வெப் ஏபிக்கான ப்ராஜெக்ட் வந்து உருவாக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். CMD பார்த்திங்கன்னா இந்த பாத் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கான கமாண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த கமாண்ட் என்னென்னா .NET அப்புறம் நியூ .NET நியூ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கமாண்ட். இதுதான் வந்து நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கான கமாண்ட் இந்த .NETல. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் கொடுக்க போகிறோம். அந்த டெம்ப்ளேட் என்னென்னா வெப் API. இந்த டெம்ப்ளேட்குள்ளே கண்ட்ரோலர்ஸ், மிடில் வேர்ஸ், அப்புறம் வந்து ஏபிஐக்கு தேவைப்படக்கூடிய ஸ்வாகர், இது எல்லாமே வந்து இந்த டெம்ப்ளேட்குள்ளே வந்துடும். அதனால தான் இந்த வெப் API டெம்ப்ளேட்டை கொடுக்குறோம். அடுத்து என்னன்ற ஒரு ஆப்ஷன். இது எதுக்குன்னா, நம்ம அடுத்து கொடுக்க போகிறது வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு பேரை கொடுக்க போகிறோம். அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா ஜாப் API அப்படின்னு சொல்லி இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைனா இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இங்கே உங்களுக்கு வந்து இந்த .NET 10.0 ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் உருவாக்க ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா உருவாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து இதுக்குள்ளே இந்த CS ப்ராஜ் பார்த்திங்களா இப்படி உருவாகியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதே கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா CLS கொடுத்தேன்னா ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிவிட்டு இதில் இந்த ப்ராஜெக்டோடைய ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஜாப் API ஃபோல்டர் போயிட்டு கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த என்ட்ரு கொடுத்தோடனே அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில். ஸோ இப்போது நம்ம பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அது என்னென்ன உருவாக்கி கொடுத்துருக்கு, அந்த டெம்ப்ளேட் மூலமாக என்னென்ன உருவாக்கி கொடுத்துருக்குன்ற ஃபைல்ஸ் தான் பார்க்குறோம். இதுதான் வந்து அந்த ப்ராஜெக்டுடைய ஸ்ட்ரக்சரு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபைல்ஸ் வந்து என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், நமக்கு ஜாப் API .cs இதுன்னு இருக்கு இல்லையா, CS ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளுடைய இந்த டிபெண்டன்சிக்கான ஃபைல். இதில் வந்து என்னென்னலாம் நம்ம டிபெண்டன்சி சேர்த்துருக்கோம், .NET 10 ஃப்ரேம் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஓப்பன் API, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதில் உள்ள கான்ஃபிகர் ஆகிருக்கும். இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே ஆப் செட்டிங்ஸ் .json ஒன்று இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னா கான்ஃபிகரேஷனுக்கு. இந்த அப்ளிகேஷனுடைய சில முக்கியமான கான்ஃபிகரேஷன் இதுக்குள்ளே நம்ம வச்சுருப்போம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா program.csன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது கால் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல். ஸோ முக்கியமான ஒரு ஃபைல். இங்கே தான் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இது. அப்புறம் வந்து கண்ட்ரோலர்ஸ், எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இனிமேல் தான் வரும். அதெல்லாம் என்னென்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வர்றது எல்லாமே வந்து அடுத்தடுத்து என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ப்ரோக்ராம் CSS, ஜாப் API, அப்புறம் வந்து ஆப் செட்டிங்ஸ், இதெல்லாமே. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த
ப்ரோக்ராமை வந்து சும்மா இந்த ப்ராஜெக்ட் வந்து சும்மா ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி ஒரு ஏபிஐ சர்வராக ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் பேக்டிக்ஸ் கீ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். திரும்ப அதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகும். இதில் வந்து .net அப்படின்ற கமாண்ட் நான் பயன்படுத்துகிறேன். அந்த .net கமாண்டில் ரன் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இங்கே பில்ட் ஆகுது. பில்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு தேவை. இங்கே இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்லுது, நமக்கு வந்து HTTP போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில். அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளவே வந்து ஒரு அட்ரஸ் ஒன்று உருவாக்கியிருக்கு. அந்த அட்ரஸ் வந்து என்னென்னா இந்த 5107 தான். இந்த ஒரு அட்ரஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அவுட்புட் தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அட்ரஸை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் அப்படியே இப்படி கிளிக் கொடுக்குறேன். ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா /weather forecast அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் ஒன்று என்ட்ரு பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த சர்வர்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வந்து சேருது. இது எதுக்குன்னா, நம்ம டம்மியாக ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று உள்ளே வச்சுருக்கோம் வெதர் ஃபார்காஸ்ட் அப்படின்ற ஒரு அட்ரஸில். அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுக்கு வருது. மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஒரு ஏபிஐ சர்வராக வேலை செஞ்சு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்புதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, எப்படி இந்த யூஆரில் வந்து ஆக்சஸ் பண்ணால், வெதர் ஃபார்காஸ்ட் யூஆரில் ஆக்சஸ் பண்ணால் இந்த ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். அதை நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களோட ப்ராஜெக்டில் வந்து இந்த program.cs இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் ஃபார்காஸ்ட் அப்படின்ற ஒரு அட்ரஸ் இங்கே கான்ஃபிகர் ஆகி பாருங்கள். இந்த ஆப்பில் மேப் கெட்டுக்குள்ளே இந்த அட்ரஸ் கான்ஃபிகர் ஆகிருக்கு. அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டா வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய சில டேட்டாஸ்லாம் எடுத்து பாருங்கள், டேட்டு, அப்புறம் வந்து அது உள்ளே இருக்கிற சம்மரிஸ், அது உள்ளே வர தகவல்கள் எல்லாமே வந்து எதுலேருந்தோ எடுத்து, அதாவது நியூ வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் இருக்கும், டெம்பரேச்சர் எல்லாம், அந்த லாஜிக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த அவுட்புட் வருது. சரிங்களா? ஆக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து எப்படி வருதுன்னு. ஸோ இங்கே இந்த நம்மளுடைய இந்த டிஃபால்ட் ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு அவங்க ஏற்கனவே வெதர் ஃபார்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கான்ஃபிகர் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இது ப்ராஜெக்டோடய வந்துடுதும். உங்களுக்கு இப்போதைக்கு வந்து இதில் உள்ள கண்ட்ரோலர்ஸ் இல்லை, டிஃபால்ட்டாக இந்த ப்ரோக்ராம் சிஎஸ்குள்ளேருந்தே நீங்கள் அவுட்புட் பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸ்வாகர்ன்ற ஒரு யூஐ மூலமாக நம்ம எப்படி இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆக அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, உங்களுடைய இந்த டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்க ஆப்பு, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அந்த டெர்மினலில் வந்து நான் சொல்கிற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பேக்கேஜ் என்னென்னா .net add package /buckle.asp.net core. ஓகேங்களா? இந்த பேக்கேஜை வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்ஸ்டால் பண்ண பிறகு இங்கே நம்ம ஒரு சில லைன் சேர்க்கணும். இந்த பில்டர் அப்படின்ற லைன் இருக்கு இல்லையா, அது கீழே builder.services இங்கே வந்து .add endpoints API explorer அப்படின்ற ஒரு மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும். அதுக்கு கீழே போய் இன்னொரு லைன், அந்த லைனில் வந்து நீங்கள் இதே மாதிரி builder.services.add swaggergen அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 2 லைன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டாக்குமெண்டேஷனுக்கான லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த டாக்குமெண்டேஷன் ASP.NET Core இருக்கு இல்லையா, அங்கே போய் தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு இந்த ஸ்வாகரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த 2 லைன்ஸ் சேர்த்துக்கணும். அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம கீழே இந்த app.useSwagger அப்படின்ற இந்த ஒரு மெத்தடையும் useSwagger UI ரெண்டுத்தையுமே வந்து கால் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே app.environment is development இருக்கு இல்லையா,
ஸோ டெவலப்மெண்ட் டைமில் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா அந்த இது. அதுக்காக வந்து ஆப் டாட் ஸ்வாகர் யூஸ் ஸ்வாகர், அப்புறம் இன்னொரு லைன் யூஸ் ஸ்வாகர் யூஐ, ரெண்டுத்தையும் இப்படி கால் பண்ணிக்கிறோம். இப்போ இப்படி கால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போயிட்டு வந்து என்ன பண்ணலான்னா லோக்கல் ஹோஸ்ட், இப்போ இதை பண்ணிட்ட பிறகு நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் இந்த யூஆர்எல்ல ஸ்வாகர் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று வரும், ஒரு யூஐ. அதில் வந்து உங்களுடைய ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற ஏபிஐயில் என்னென்னவோ அதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி காட்டும். பாருங்கள், அந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே இந்த ஸ்வாகர் ஜேசனில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அதை பார்த்துக்க முடியும். இப்போ இதில் பாருங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படின்ற யூஆர்எலுக்கு கெட் அவுட் இருக்குது. அதை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்ன்றது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக இதுதான் ஸ்வாகர் யூஐ. இதை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து டாக்குமெண்டேஷன், அதாவது இந்த ஒரு ஸ்வாகர் யூஐ இருக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன ஏபிஐஸ்லாம் நம்மளோட ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பயனுள்ளதாக இது இருக்கும். இந்த ஏபிஐயை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எதை வச்சு? நம்மளுடைய தண்டர் கிளைண்ட் அப்படின்ற ஒரு விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு. ஆக அதுக்கு நீங்கள் பண்ணணும் என்னென்னா, நீங்கள் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி இந்த ஒரு ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஎஸ் கோடோடைய எக்ஸ்டென்ஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெனு வரும். அதில் நீங்கள் தண்டர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் வியூ ஷோ தண்டர் கிளைண்ட் வரும். இதில் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், இது இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நான் தண்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணதில் சில ரெக்வஸ்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. நான் இதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே கிளியர் யூஆர்எல் ஹிஸ்ட்ரி, கிளியர் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா. இப்போ நான் புது ரெக்வஸ்ட் ஒன்று போட போகிறேன். அந்த ரெக்வஸ்ட் என்னென்னா இந்த ஒரு ஏபிஐ யூஆர்எலுக்கான ரெக்வஸ்ட் தான். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஆர்எல் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நியூ ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே கெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கெட் மெத்தடில் தான் வந்து இங்கே இருக்கு இல்லையா. ஸோ கெட் மெத்தட், அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் அந்த யூஆர்எலோட இந்த பகுதி மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம முழுசாக போடணுன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல் இதையும் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்து இப்போ சென்டு கொடுக்குறேன். சென்டு கொடுத்தா எனக்கு பாருங்கள் ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ 200 ரெஸ்பான்ஸ். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேசன் டேட்டா. ஆக இப்போ நம்ம தண்டர் கிளைண்ட்டில் வந்து எப்படி ஒரு புது ரெக்வஸ்ட் ஆட் பண்ணுறது, அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி சேவ் டு கலெக்ஷன் கொடுங்க. சேவ் டு கலெக்ஷன்னா ஏதாவது ஒரு ஃபோல்டர் மாதிரி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த கலெக்ஷனில் சேவ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே ஒரு கலெக்ஷன் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா புது கலெக்ஷன் வந்து க்ரியேட் நியூ கொடுத்து இங்கே ஜாப் ஏபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்ஷன் பேரில் நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ இந்த கலெக்ஷன் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு எப்போ வேணாலும் நான் திரும்ப வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ஜாப் ஏபிஐ இருக்கும். அதில் நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆக இப்போ உங்களுக்கு வந்து இந்த தண்டர் கிளைண்ட்டை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ரன் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். யூ ஆர் யூஸிங் ஃபீச்சர்ஸ் நாட் சப்போர்ட்டட் இன் தி ஃப்ரீ வெர்ஷன், ப்ளீஸ் அப்கிரேட் பெய்ட் வெர்ஷன். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் கிளைண்ட்டில் வந்து இதெல்லாம் வந்து பெய்டு வெர்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ கலெக்ஷனுன்ற ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இல்லை. ஸோ வேணும்னா வந்து ஃப்ரீயாக வந்து பெய்டாக வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள். பட் ஆனால் நான் இங்கே நான் பண்ணிக்கிறேன். ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரெக்வஸ்ட் ஆக்சஸ் பண்ணிங்களோ இது வரைக்கும் ரீசெண்டாக அது எல்லாமே தெரியும். நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். சேவ் பண்ணிக்கிறதுக்கு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தண்டர் கிளைண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுதியில் நம்ம ஒரு சிம்பிளான ஏபிஐயை உருவாக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் ஏபிஐ அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்க போகிறோம். அதில் நமக்கு ஜாப் சம்மந்தப்பட்ட லிஸ்ட்டு ஜேசன் ஃபார்மேட்டில் கிடைக்க போகுது. இதுக்கு நம்ம இந்த ஏபிஐயில் வந்து ஒரு கண்ட்ரோலர் மற்றும் மாடலெல்லாம் உருவாக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்டை உருவாக்க முடியும். சரிங்களா. இப்போது இதுக்காக நம்ம முதல் பண்ண போகிற ஒரு ஸ்டெப் என்னென்னா நம்ம ஒரு மாடல்ஸ் ஃபோல்டரை உருவாக்குறது. ஆக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஜாப் ஏபிஐயில் வந்து அதாவது இந்த ப்ராஜெக்டில் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று உருவாக்குறோம், நியூ ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் பேர் வந்து என்னென்னா மாடல்ஸ். இந்த மாடல்ஸ்
குள்ளே நம்ம மாடல் வச்சுருப்போம். மாடல் எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ ஒரு டேட்டா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது என்ன டேட்டா? ஜாப் டேட்டா. ஸோ அந்த ஜாப் டேட்டாவை உருவாக்குறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும். அதுதான் ஜாப் மாடல் கிளாஸ். அந்த மாடல் கிளாஸ் எல்லாமே வந்து இந்த மாடல்ஸ் போர்டலில் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரிங்களா? சரி, அந்த கிளாஸ் உருவாக்கும் போது அது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம மாடல்ஸ் ஃபோல்டரை வந்து உருவாக்கிட்டோம். அடுத்து நம்ம இதுக்குள்ளே ஒரு ஜாப் மாடல் கிளாஸ் உருவாக்க போகிறோம். அதனால் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுங்க. இந்த நியூ ஃபைலில் நம்ம job.cs அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபைலை உருவாக்குறோம். இப்போது இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம ஒரு ஜாப் கிளாஸுக்கான முக்கியமான சின்டாக்ஸ் எல்லாமே உள்ள கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்துல நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். எதுக்கு இந்த நேம் ஸ்பேஸ் கொடுக்குறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அப்படின்ற பேரில் கிளாஸை மட்டும் நம்ம உருவாக்கிட்டு விட்டோம்னா இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஜாப் கிளாஸை நம்ம உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கிளாஸை நம்ம கால் பண்ணும்போது எந்த ஜாப் கிளாஸை கால் பண்ணுறோன்ற ஒரு குழப்பம் இந்த சிஹாஷ் ப்ராஜெக்டில் வரும். அதனால தான் அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு நமக்கு நேம் ஸ்பேஸுன்ற ஒரு சின்டாக்ஸை முதல்ல முடிவு பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் உருவாக்கக்கூடிய கிளாஸ் எந்த இடத்துல இருக்குன்றதை முதல்ல முடிவு பண்ணுங்க அப்படின்னு. ஆக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஜாப் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டில் மாடல்ஸ் அப்படின்ற ஒரு பேத்தில் தான் நம்ம இந்த கிளாஸை எழுத போகிறோம்னு சொல்கிறோம். இதுதான் இந்த நேம் ஸ்பேஸ். இப்போ இதில் வந்து நம்ம கிளாஸுக்கான சில விஷயங்களை எழுத போகிறோம். முதல்ல வந்து நம்ம உருவாக்க போகிறது ஒரு கிளாஸ் இல்லையா? ஸோ அந்த கிளாஸ் வந்து பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்மளால் வேறு இடத்துலலாம் இந்த ஜாப் கிளாஸை பயன்படுத்த முடியும். அதனால் இந்த இடத்துல பப்ளிக் கிளாஸ் ஜாப். ஸோ நம்ம உருவாக்க போகிறது ஒரு ஜாப் டேட்டான்றதால இங்கே ஜாப்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வரக்கூடிய ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்னு முடிவு பண்ணணும். ஒவ்வொரு ஜாப்குள்ளேயும் என்ன ஃபீல்ட்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ஃபீல்டு வச்சுருக்க போகிறோம். ஒன்று ஐடி, இன்னொன்று டைட்டில். ஸோ முதல்ல வந்து இந்த இடத்துல நான் பப்ளிக் இன்ட் ஐடி அப்படின்னு வைக்கிறேன். அது ஏன் பப்ளிக் அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்டை வந்து வெளியில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளாஸ் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேருந்தும் நம்ம இந்த ஐடின்ற ஃபீல்டை ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால் அதோட இந்த ஐடியோட ஃபீல்டு என்ன? இன்ட்டு, அதாவது ஒரு நம்பர் அப்படின்றதால இன்ட்டு வச்சுருக்கோம், இன்டிஜர். அப்புறம் இந்த ஃபீல்டோடைய வேல்யூவை நம்ம சில நேரத்தில் வந்து ரீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லலை. ஸோ அப்போ ரீட் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் இந்த ஃபீல்டோடைய வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டி வேணும். ஒன்று கெட்டு, இன்னொன்று செட்டு. ஆனால் அதை நீங்கள் தனித்தனியாக போய் எழுத வேணான்றதுக்காக நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸில் கெட் மற்றும் செட் அப்படின்னு சொல்லி கெட் மற்றும் செட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 ப்ராப்பர்ட்டிகளை கொடுத்துடணும். ஸோ இது மூலமாக என்னென்னா ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு கெட்டர் மற்றும் செட்டர் வந்து இந்த ஃபீல்டுக்கு செட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த ஃபீல்டுக்கான வேல்யூவை மாற்றுறதோ அல்லது ரீட் பண்ணுறதோ பிரச்சனையாகவே இருக்காது. அடுத்து இதே மாதிரி பப்ளிக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டைட்டில் அப்படின்ற ஒரு ஃபீல்டு உருவாக்குறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு. அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் டைப்பு கொண்ட ஒரு ஃபீல்டு இது, அதனால் ஸ்ட்ரிங்னு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம இந்த கெட் மற்றும் செட் வந்து கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த ஒரு டைட்டிலுங்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபீல்டு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கணும், அதாவது வந்து காலியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், அது சொல்லுது. ஸோ அதனால தான் இங்கே ஒரு வார்னிங். டேட்டா பேஸில் நீங்கள் சேவ் பண்ணும்போது எம்டியாக வந்து சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து எரரை கொடுக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு டிஃபால்ட்டாக எம்டி ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். இதில் ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங் அப்படின்ற இந்த டைப்பில் டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு சில மெத்தட் கிடைக்கும். அதில் ஒன்று எம்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு. இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்டி ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக டைட்டிலுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது பின்னாடி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிளாஸை உருவாக்கியாச்சு. இப்போ அடுத்து இதை வந்து நம்ம வேற ஒரு இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாப் மாடல் உருவாக்கியாச்சு. இந்த ஜாப் மாடலை வேறு ஒரு இடத்துல பயன்படுத்த போகிறோம். எங்கன்னா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. இந்த கண்ட்ரோலர் எதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் வரும். ஸோ அந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட் வந்த பிறகு தான் நமக்கு ஒரு டேட்டா வந்து ஜாப் லிஸ்ட்டுக்கான டேட்டா வரணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோலர் தான்.
ஆக அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்குறோம், கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர். இதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலர் ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறோம். அதனால் நியூ ஃபைல், அந்த ஃபைல் பேர் என்னென்னா jobscontroller.cs. சரி, ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த சிஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக .NET ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கும். ஸோ சிங்கிறது ஒன்றும் இல்லை, சிஹேஷ். ஓகேங்களா? ஸோ எஸ்ங்கிறது வந்து சோர்ஸ். ஸோ சிஹேஷ் சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இதை வந்து அதுதான் வந்து சிஎஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிஹேஷ் ப்ராஜெக்ட் இல்லையா, ஒரு .NETன்ற ஒரு சிஹேஷில் தான் வந்து ரன் ஆகுதுன்றதால ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் விஷயம். சரி, நம்ம திரும்பவும் கண்ட்ரோலர் விஷயங்களுக்கு வருவோம். இப்போ இந்த கண்ட்ரோலரை உருவாக்கியாச்சு. கண்ட்ரோலரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் தான். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கே நம்ம முதல்ல என்ன பண்ணோம், நேம் ஸ்பேஸ் வச்சோம்லையே அதே மாதிரி இங்கே வைக்கணும். ஏன்னா இதே பேரில் 2-3 கண்ட்ரோலர் நம்ம உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எங்கே நம்ம எந்த கண்ட்ரோலர் நம்ம கால் பண்ணுறோன்றது சிஹேஷ் ப்ராஜெக்ட்டுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் இங்கே நேம் ஸ்பேஸ் வைக்கிறோம். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து நேம் ஸ்பேஸ், அதில் வந்து ஜாப் API, அதுக்குள்ள கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸில் இதை வைக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம சில முக்கியமான லைப்ரரிஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு APIக்கான கண்ட்ரோலரை உருவாக்க முடியும். ஆக இங்கே கண்ட்ரோலர் என்ன தான் நம்ம உருவாக்கினாலும் அது ஒரு API கண்ட்ரோலராக வரணும்னா நம்மளுக்கு சில லைப்ரரிஸ் தேவை. அதுக்காக இந்த இடத்துல அதாவது யூஸ் பண்ண போகிறோம் ஒரு லைப்ரரி. அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு பேத்தில் ASP.NET Core அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் MVC அப்படின்ற ஒரு லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கண்ட்ரோலருக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸை பயன்படுத்த போகிறோம் சொன்னால் அது என்னது, நம்ம உருவாக்கினா இந்த மாடல் கிளாஸ், அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே யூஸிங் ஜாப் API அப்படின்னு சொல்லி இந்த பேத்தில் பாருங்கள், இந்த ஜாப் API டைப் பண்ணும் போதே உங்களுக்கு அது வருது. அதுக்கப்புறம் டாட் வச்சிங்கன்னா மாடல்ஸ் அப்படின்ற ஒரு பேத்தும் காட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இங்கே நேம் ஸ்பேஸில் டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, அதனால் இங்கே காட்டுது. இப்போ இந்த ஒரு ஜாப் APIக்குள்ளே மாடல்ஸ் அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸை இம்போர்ட் பண்ணாலே நமக்கு அந்த ஒரு நேம் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ், உதாரணத்துக்கு ஜாப் அப்படின்ற கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆயிரும். சரிங்களா? ஆக அந்த கிளாஸை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல், இதை போடாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாப் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். அதனால தான் இதை வந்து கொடுக்குறோம். இப்போது அடுத்து நம்ம இந்த API கண்ட்ரோலர், அதாவது இந்த ஜாப்ஸ் கண்ட்ரோலரை வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல பப்ளிக் கிளாஸ் ஜாப்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி, இல்லைனா ஓகே ஜாப்ஸ் கண்ட்ரோலர்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜாப் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ், அதனால தான் நம்ம வந்து நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஜாப் கிளாஸ் வந்து ஒரு API கண்ட்ரோலர் கிளாஸாக வந்து மாறணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல மேலே, இந்த கிளாஸ்க்கு மேலே, இந்த கிளாஸுடைய டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இங்கே API கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கிடைக்குது நம்மளுக்கு, ASP.NET Core, அதில் பார்த்தீங்கன்னா MVCயில் இந்த API கண்ட்ரோலர் அட்ரிபியூட்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். கேட்கலாம், இது என்ன வந்து இந்த கிளாஸை இப்படி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிளாஸ் கிடையாது, இது வந்து ஒரு கிளாஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஆட்ரிபியூட். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு குணாதிசயத்தை கொடுக்குறோம். இது வந்து இந்த சாதாரணமாக இருக்கிற இந்த ஒரு கிளாஸ் ஒரு API கண்ட்ரோலர் கிளாஸாக மாறணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குணாதிசயம் இந்த API கண்ட்ரோலருங்கிற ஒரு ஆட்ரிபியூட். சரிங்களா? அதை தான் நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸில் கொடுக்குறோம். ஸோ ஆட்ரிபியூட் எல்லாமே ஒரு கிளாஸுக்கு நம்ம இப்படி தான் கொடுப்போம், மேலே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி. அடுத்து இந்த ஒரு கண்ட்ரோலர் கிளாஸுக்கு நம்ம ஒரு URL ஒன்று டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ API/jobs அப்படின்னு ஆக்சஸ் பண்ணால் நமக்கு இந்த கண்ட்ரோலருக்குள்ளே அந்த ரெக்வஸ்ட் வந்து சேரணும். சரிங்களா? அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு URL வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயத்தை வந்து இங்கே கொடுக்கணும். அதுக்கு நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம், அதில் ரவுட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா வந்து ரவுட் ஆட்ரிபியூட். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் என்னென்னா
அதாவது நம்மளுடைய URL தான் API/controller அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். இதில் இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜாப்ஸ் கண்ட்ரோலரை தான் வந்து குறிக்கிறோம். சரிங்களா? ஆக நீங்கள் இந்த இடத்துல போய் நேரடியாக வந்து நேம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோலருடைய கிளாஸ் என்ன வச்சுருக்கிறோம் ஜாப்ஸ் கண்ட்ரோலர் அதுதான் இங்கே வரப்போகுது. ஸோ அதுலேயும் வந்து இந்த கண்ட்ரோலர் வரப்போகுதில்ல, இந்த ஜாப்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போது இங்கே நம்ம கண்ட்ரோலருங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு காலியான இடம். அந்த இடத்துல என்ன நிரப்பப்படும்னா, இங்கே நம்ம கண்ட்ரோலருக்கு என்ன பேர் வச்சோமோ அதோடைய பேர் தான். அதுலேயும் முக்கியமாக இப்போ ஜாப்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சோம்னா அது வந்து ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிரப்பிக்கும். ஒருவேளை யூசர்ஸ்னு வச்சுருந்தோன்னா யூசர்ஸ் அப்படின்னு மாறிடும். இந்த மாதிரி வந்து மாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி ஒரு பிளேஸ் ஹோல்டரை கொடுத்துருக்கோம். சரி, இப்போது நம்ம வந்து ஏபிஐ கண்ட்ரோலரும் கொடுத்தாச்சு, ரவுட்டும் கொடுத்தாச்சு. இந்த 2 ஆட்ரிபியூட்டும் இந்த கிளாஸுக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்ஸ் கண்ட்ரோலர் கிளாஸுக்கு வந்து ஒரு பேஸ் கிளாஸ் ஒன்று கொடுக்கணும். அந்த பேஸ் கிளாஸை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஒரு செமிகாலன் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து செமிகாலன் இல்லை, காலன் சிம்பல். அடுத்து கண்ட்ரோலர் பேஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள். இந்த கண்ட்ரோலர் பேஸ் என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஜாப்ஸ் கண்ட்ரோலருக்கு ரெஸ்பான்சஸ்லாம் அனுப்புறதுக்கான ஒரு எபிலிட்டி கொடுக்கும், ஒரு குணாதிசயத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து வேலிடேஷன் பண்ணுறது, எரர்னால் அந்த வந்து எரருக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா. இது மட்டும் இல்லாமல் ஜேசன் ஃபார்மேட்டிங் பண்ணுறது, அதாவது வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஜேசன் டேட்டா வந்து ஒரு சிஹாஷ் கிளாஸாக மாற்றுறது, அப்புறம் திரும்ப அந்த சிஹாஷ் கிளாஸ் டேட்டா வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டை மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கண்ட்ரோலர் பேஸ் வந்து செய்யும். அதுக்காக தான் இதை கொடுக்குறோம். ஸோ ஜேசன் ஃபார்மேட்டிங், வேலிடேஷன், அப்புறம் ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கு இது எல்லாத்துக்கும் தான் இந்த கண்ட்ரோலர் பேஸ். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, ஒரு மெத்தட் ஒன்று உருவாக்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம வந்து ஜாப் லிஸ்ட் டேட்டா வந்து கெட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஒரு கெட் ரிக்வஸ்ட் வரப்போகுது. அந்த கெட் ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்ட்லர் தான் இப்போ நம்ம உருவாக்க போகிற ஒரு மெத்தட். அதுக்கு இந்த இடத்துல வந்து பப்ளிக் அப்புறம் கெட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு மெத்தட் உருவாக்குறோம். இப்போது இதோடைய டைப், ஒரு ரிட்டர்ன் டைப் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆக்ஷன் ரிசல்ட். ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த கண்ட்ரோலர் பேஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு இந்த எம்பிசி பேக்கேஜில் இருந்தால் கிடைக்குது. ஸோ இந்த ஐ ஆக்ஷன் ரிசல்ட் எதுக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஜேசன் ரெஸ்பான்ஸ் அனுப்போம் இல்லையா? ஸோ 200 இருக்கட்டும், 400 எரர் ரெஸ்பான்ஸ் இருக்கட்டும், எல்லாமே அனுப்புறதுக்கு இந்த ஐ ஆக்ஷன் ரிசல்ட் கிளாஸ் வந்து ரிட்டர்ன் டைப்பாக வச்சுக்கணும். அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு டேட்டா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு வேரியபிள் உருவாக்குறோம். அந்த வேரியபிள் பேர் வந்து ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸ்குள்ளே நான் வந்து ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்க போகிறேன். அதனால் இங்கே வந்து நியூ லிஸ்ட். சரிங்களா? இது ஏற்கனவே வந்து சிஹாஷ்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ் தான். இதில் வந்து நான் ஒரு ஜெனரிக் டைப் கொடுக்க போகிறேன். அதாவது நான் ரிட்டர்ன் பண்ண போது ஒரு லிஸ்ட்டு, ஆனால் அதுக்கு ஒரு டைப் இருக்கணும் இல்லையா? அந்த டைப்பை இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்ன டைப் கொடுக்க போகிறோம்? நம்ம உருவாக்க போது என்ன மாதிரியான டேட்டா? ஒரு ஜாப்ஸ் டேட்டா. அப்போ எந்த கிளாஸை நம்ம எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணணும்? இந்த ஜாப் கிளாஸை. சரிங்களா? அதனால் இங்கே வந்து நான் ஜாப் அப்படின்ற அந்த ஜெனரிக் டைப்பை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும் ஏற்கனவே இங்கே யூஸிங் பண்ணுறதால. இப்போ இதில் நம்ம ஜெனரிக் டைப் கொடுத்துருவோம். இப்போ அடுத்து என்னென்னா, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸில், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸில் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு ஜாப் கிளாஸோடைய ஆப்ஜெக்டை வந்து இங்கே கொடுக்க போகிறோம் இதில். ஸோ இதில் வந்து நியூ ஜாப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த கிளாஸை கால் பண்ணுறோம். அதோடைய கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா, ஐடி ஈக்குவல் டு 1. அப்புறம் டைட்டில் வேல்யூ வந்து என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டேட்டா உருவாக்க போகிறோம். ஸோ அடுத்த டேட்டா வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு கமா, இதில் வந்து ஐடி வந்து 2, டைட்டில் வந்து பேக் அண்ட் டெவலப்பர். அடுத்து இதே மாதிரி இன்னொன்று, அதில் வந்து ஐடி 3, இதில் வந்து .NET டெவலப்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போது
நம்ம இப்போ இந்த லிஸ்ட்டை உருவாக்கிட்டோம். ஸோ லிஸ்ட்டு வந்து நம்ம இப்படி தான் உருவாக்குவோம். அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ்க்கான லிஸ்ட். இப்போ இந்த ஜாப் லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போதாது. இப்போ இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன சொல்லணும்னா cannot implicitly convert to the type. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கலெக்ஷன்ஸு. அதை போய் நம்ம வந்து ஒரு ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டாக மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் ரிட்டன் டைப் ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டாக கொடுத்துறீங்க. அப்போ என்ன பண்ணணும் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை வந்து ஒரு ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டுக்கான டேட்டாவை மாற்றணுன்னா இங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் பண்ணிடும் ஐ ஆக்ஷன் ரிசல்ட்டாக. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எரர் போயிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரோலர் உருவாக்கியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் இந்த கெட் ஜாப்ஸ் அப்படின்ற மெத்தட்குள்ளே. ஸோ அது எப்போ கால் ஆகும்னா நம்ம வந்து யூஆர்எல் ப்ரௌசரில் போய் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் API/jobs அப்படின்னு ஆக்சஸ் பண்ணும்போது அது இந்த கண்ட்ரோலருக்கு அந்த ரிக்வஸ்ட் அனுப்பும். அந்த ரிக்வஸ்ட் இங்கே வந்தோடனே இந்த மெத்தடுக்குள்ளே வரும். இந்த மெத்தடுக்குள்ளே இந்த டேட்டா வந்து போகும். இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இன் மெமரி டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரோலருக்குள்ளேயே ஒரு மெமரியில் இருக்குது. நம்ம ஃபியூச்சரில் இதை வந்து SQL சர்வரில் வந்து எடுத்து மாற்றுற மாதிரி மாற்றுவோம். இப்போதைக்கு இது உள்ளே வந்து நம்ம இன் மெமரியாக வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம கண்ட்ரோலரை உருவாக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடல் உருவாக்கிட்டோம், கண்ட்ரோலர் உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இதை கால் பண்ணுறது. இதை கால் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம முதல்ல வந்து .NET ப்ராஜெக்ட் ரன் ஆகலைன்னா அதை ரன் பண்ணிக்கணும். ஆக இந்த இடத்துல .NET ஸ்பெல்லிங் தப்பு. இப்போ இது பார்த்திங்கன்னா ரன் ஆகும். பார்த்திங்கன்னா நமக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம ஸ்வாகரை வந்து ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம உருவாக்கின API வந்து அங்கே வந்திருக்குதான்னு அந்த ஸ்வாகர் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக இங்கே லோக்கல் ஹோஸ்ட் எந்த URL 5107 அப்படின்ற அந்த URLல நம்ம ஸ்வாகர்ன்ற பேஜை ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்கான API தான் இருக்குது. நம்ம உருவாக்குன இந்த API வந்து இல்லை. ஏன்னா இந்த கண்ட்ரோலரை நம்ம வந்து பதிவு பண்ணணும். அந்த கண்ட்ரோலர் எங்கே பதிவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு CS ஃபைல் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம அதை பதிவு பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் வெதர் ஃபார்காஸ்ட்டுக்கு வந்து ஒரு கெட் அவுட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளது வந்து கண்ட்ரோலர்ஸ் இல்லையா. ஸோ கண்ட்ரோலர்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆப்பில் வந்து மேப் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணிட்டோமா, இப்போது நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு இப்போ இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ரன் பண்ணலாம். பில்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ட்ரோல் இன்வாலிட் ஆப்ரேஷன்ஸ் ப்ளீஸ் ஆல் ஆட் ரிக்வயர்ஸ் வருது இது அப்படின்னு வருது. இது ஏன் இந்த மாதிரினா, இந்த ஆப் மேப் கண்ட்ரோலர்ஸ் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த பில்டர் சர்வீசஸ் லைனில் ஒரு முக்கியமான லைன் ஒன்று சேர்க்க வேண்டியது. அதாவது இந்த பில்டரில் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ஆட் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீசஸ் வந்து உள்ளே சேர்க்கப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் வந்து போய் ரன் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்டை. பாருங்கள் திரும்பவும் ரன் ஆகுது. இந்த தடவை போய் ஸ்வாகர் URL வந்து திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே வந்து ஓகே ஃபெயில் டு லோட். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வருது. எரர் என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்ஹேண்டில் எக்ஸெப்ஷன் ஆகுது. எப்போ நம்ம அந்த ஸ்வாகர் UIயை ஜென்ரேட் பண்ணும்போது அதில் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜாப் கண்ட்ரோலரில் கெட் ஜாப்ஸில் வந்து நீங்கள் HTTP மெத்தட் அப்படின்ற பைண்டிங்கை பண்ணல அப்படின்னு சொல்லுது. இந்த HTTP மெத்தட் அப்படின்ற பைண்டிங்கை பண்ணால் தான் நம்ம ரெக்வஸ்ட் இந்த கண்ட்ரோலரில் வந்த பிறகு அது வந்து இந்த மெத்தடுக்கு அனுப்பும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலருக்கு வர்றதுக்கான ஒரு மேப்பிங் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே மெத்தடுக்கு வர்றதுக்கான மேப்பிங் பண்ணோமா, பண்ணல. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ அந்த மேப்பிங்கை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா HTTP
கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம இங்கே இந்த மெத்தடுக்கு கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தட் மேலே இங்கேயே ஒரு ஆட்ரிபியூட் சேர்க்குறேன். அந்த ஆட்ரிபியூட் என்னென்னா http get. ஓகேங்களா, இது இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சாரி, இந்த ப்ரோக்ராமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து திரும்பவும் போய் அந்த ஸ்வாகர் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வரல. அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ, அது என்னென்னா இந்த ஜாப்ஸ் ஏபிஐ வரல தான் சொல்லுது. அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா வரும்ன்றதை வந்து நம்ம இங்கே கீழே பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து 200 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்ன மாதிரியான டேட்டா வரும் அப்படின்றத நம்ம ஆக்சஸ் பண்ணியே பார்த்துருவோம். சரிங்களா, இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுவோம். என்ன யூஆர்எல் லோக்கல் ஹோஸ்ட்டில் API/jobs. இது வந்து ஜாப்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் சொல்லி நீங்கள் ஸ்மாலர் லோவர் கேஸில் கொடுக்கலாம். இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டேட்டா வருது. இது என்ன டேட்டா, நம்ம இந்த கண்ட்ரோலரில் இங்கே இந்த மெத்தட்குள்ளே கெட் ஜாப்ஸ்குள்ளே கொடுத்த டேட்டா தான் இங்கே லிஸ்ட்டு. அது வந்து ஒரு கிளாஸ் லிஸ்ட்டு தான். ஸோ ஆப்ஜெக்ட்ஸாக வருது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு ஜேசன் டேட்டாவாக இங்கே கன்வெர்ட் ஆகி இந்த ஜாப்ஸ் கண்ட்ரோலர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு அனுப்புது. அந்த ரெஸ்பான்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. சரிங்களா, இது வந்து ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் தான். எப்படி ஏபிஐ ரிக்வெஸ்ட் சொல்கிறேன்னா, இந்த ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ப்ரௌசரில் இங்கே நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணி இதில் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த ஹால் அப்படின்ற டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட். இந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட் வந்து அனுப்புனது நம்ம தான். ஸோ அனுப்புனது வந்து நம்ம எந்த யூஆர்எலுக்கு, இந்த யூஆர்எலுக்கு அது வந்து ஒரு கெட் ரிக்வெஸ்ட்டை தான் போகும் ப்ரௌசர்லேருந்து அனுப்பும்போது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 200 அப்படின்ற ரெஸ்பான்ஸை கொண்டு வரும். வரும்போதே நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி டேட்டாவை எடுத்துகிட்டு வருதுன்னா அது இந்த ரெஸ்பான்ஸ் அட்ரஸில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஏபி application/json டேட்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸில் பார்க்க முடியும். இந்த ரெஸ்பான்ஸ் டேபில் இருக்கு பாருங்கள். ப்ரிவியூ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம இப்போ உருவாக்கின முதல் சிம்பிள் ஏபிஐ. இது எப்படின்றத இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த ஏபிஐயை நம்மளா இந்த தண்டர் கிளைண்ட்லேயும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா நான் Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணி தண்டர் கிளைண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து புது ரிக்வெஸ்ட் ஒன்று சேர்க்க போகிறேன். நியூ ரிக்வெஸ்ட். இந்த இடத்துல இந்த கலெக்ஷனை டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பெய்டு வெர்ஷனாக, அது வேணாம் நம்மளுக்கு. நியூ ரிக்வெஸ்ட் கொடுப்போம். இதில் வந்து ஏபிஐ யூஆர்எல் வந்து கொடுத்துட்டு இதில் சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ டேட்டா வருது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஏபிஐ டூல்லையும் டெஸ்ட் பண்ணிவிட்டோம், நம்மளுடைய டேட்டா வந்து வருது. இதை வந்து ரீநேம் பண்ணுறேன். இந்த ரிக்வெஸ்ட் பேர் என்னென்னா ஜாப் லிஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பின்னாடி திரும்பவும் கால் பண்ண மொத்தத்தில் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒரு மாடல் மற்றும் கண்ட்ரோலர் உருவாக்கியிருக்கோம். அதை வந்து இங்கே மெயின் ப்ரோக்ராமில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அந்த கண்ட்ரோலர்ஸை ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த கண்ட்ரோலர்ஸை மேப் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரௌசர்லேயும் சரி, இந்த தண்டர் கிளைண்ட்லேயும் சரி டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஹார்ட் கோடில் வந்து பண்ணியிருக்கிற இந்த லிஸ்ட் டேட்டா இருக்கு இல்லையா இந்த கண்ட்ரோலரில், அதை வந்து தான் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரியல் அப்ளிகேஷனில் நம்ம ஒரு டேட்டா பேஸில் தான் வந்து இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சு அங்கேருந்து தான் இதை ரீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணி இந்த ஏபிஐ டேட்டா எப்படி வாங்குதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவை ஒரு டேட்டா பேஸ் சர்வர். அந்த டேட்டா பேஸ் சர்வர் என்னென்னா SQL சர்வர் எக்ஸ்பிரஸ். இதை எப்படி வந்து பொறுத்துறதுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் SQL சர்வர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் அப்படின்ற பேஜ் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SQL சர்வர் டவுன்லோட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் தான். இதை ஓப்பன் பண்ணுங்கள். நமக்கு அந்த பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு.
இதில் வந்து SQL சர்வர் டவுன்லோட் சைட்டில் தான் பார்க்கணும். சூஸ் அ சர்வர் ட்ரையல் எடிஷன் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை SQL Server 2025 Express. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை. இதில் வந்து கெட் த ஃப்ரீ எடிஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். இதை டவுன்லோட் கொடுங்க. பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து ஃபுல் செட்டப் கிடையாது. இது வந்து ஒரு செட்டப்புக்கான ஒரு ஃபைல் தான் இது. இதை ரன் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு அந்த சர்வர் டவுன்லோட் ஆகும். ஆக இதை ரன் பண்ணி விடுங்க. இதை ரன் பண்ணோடனே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விசார்ட் வரும். கெட்டிங் திங்ஸ் ரெடின்னு வரும். நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஸ்டாலேஷன் போதும். சரிங்களா? நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு பேசிக் இன்ஸ்டாலேஷன் இது கிளிக் கொடுத்து இதில் வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுங்க. அப்புறம் இதோடைய இன்ஸ்டாலேஷன் பேத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதை தான் பண்ணிக்கோங்க. நான் பண்ணணும், ஏன்னா சி ட்ரைவில் இடம் கிடையாது இதில் அவ்வளோ. ஸோ நான் டி ட்ரைவில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கிக்கிறேன். ஸோ டி ட்ரைவில் வந்து ஒரு ஃபோல்டர் என்னென்னா SQL சர்வர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து தொடங்கும். டவுன்லோட் ஆகணும் முதல் பேக்கேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் தொடங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SQL சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த SQL சர்வர் வந்து சில தகவல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு, அப்புறம் லாக் ஃபோல்டர் எங்கே இருக்குது, மீடியா ஃபோல்டர்லாம் சொல்லிட்டு. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான். இதில் வந்து localhost/SQL எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரொம்ப முக்கியம். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு டேட்டாபேஸ்க்கு வந்து ஒரு டூல் ஒன்று தேவைப்படுது. ஏன்னா நம்மளால் வந்து எல்லாத்தையும் SQLலே வந்து எழுதி டேட்டாபேஸு, டேபிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் நம்மளால் டேபிள்ஸ், டேட்டாபேஸ்லாம் பார்க்க முடியும். இந்த விசார்டில் கீழே இன்ஸ்டால் SSMSன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு SSMS அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். SSMS டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி, இது என்னென்னா SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இதுதான் நம்மளுக்கு தேவை. இதுதான் அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் கொடுங்க. இப்போ இது வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் இந்த செட்டப் ஃபைலை வந்து ரன் பண்ணி விடுங்க. ரன் ஆகுதா? இப்போது கண்டினியூ இன்ஸ்டாலர் கொடுங்க. இது வந்து டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ வந்திருக்கு. இது விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலருக்கு பின்னாடி தான் இன்ஸ்டால் ஆக போகுது. அதோட நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்ற பாத் கேட்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா சேஞ்ச் தான் பண்ணணும், ஏன்னா ஸ்பேஸ் இதில் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இ ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அங்கே வந்து SSMS அப்படின்னு சொல்லி செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ மற்ற பேக்கேஜ் எல்லாமே, மற்றதெல்லாமே வந்து அந்தந்த பேத்தில் நடக்கும். ஸோ இன்ஸ்டால் வைல் டவுன்லோடிங் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகுது அண்டு ரன் ஆகுது. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த செட்டப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செட்டப் ஃபைல் வந்து முதல் தடவை ரன் ஆகும்போது இன்ஸ்டால் ஆகிருக்காது. மேபி வந்து நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு ரன் பண்ணிங்கன்னா இது நடக்குது. ஸோ இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களுக்கும் அது மாதிரி நடந்தால் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த ஃபைலை திரும்ப ரன் பண்ணுங்கள். அப்போ வேணால் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஆகும். இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே டன் இன்ஸ்டாலரிங் வந்துச்சு. ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த லான்ச்சுன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு SSMS ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் மைக்ரோசாஃப்ட்டு, கிட்டப் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு. ஸ்கிப் அண்ட் ஆட் அக்கௌண்ட்ஸ் லெட்டர் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து சர்வர் நேம் கொடுக்கலாம். சர்வர் நேம் வந்து என்னென்னா லோக்கல் ஹோஸ்ட்னே கொடுங்க. localhost /SQL Express. இது வந்து உங்களுக்கு அந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃபினிஷ் விண்டோவில் காமிச்சிருக்கும். அதே அட்ரஸ் தான் இது. அப்புறம் வந்து இங்கே ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்னு இருக்குல்ல, இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து வியூ ஆகும். ஸோ இதுக்குள்ளே டேட்டா பேஸ் டேபிள்ஸ்லாம் எப்படி பார்க்குறதுன்றது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த செட்டப் மட்டும் ரெடி பண்ணி கோட் ஸ்னிப்பெட்டுக்கு திரும்ப வரும். இப்போ நம்மளுடைய கோடுக்கு திரும்ப வரும்.
இதில் என்னென்னா நம்ம ஜாப் ஏபிஐலாம் வந்து ஒரு டேட்டாபேஸில் பதிவு பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ பதிவு பண்ணுறதுக்கு நம்ம எஸ்கியூஎல் குவரிஸ் தான் வந்து எஸ்கியூஎல் சர்வரில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் எஸ்கியூஎல் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஒரு எளிமையான ஒரு வழி என்னென்னா என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோரை வந்து பயன்படுத்துறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்கியூஎல் குவரியை எழுதாமல் வெறும் வந்து சிஹெச்ஓடிஐ இந்த மாதிரி கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுகளை வச்சு மட்டுமே டேட்டாபேஸ் ஆப்ரேஷனை எளிமையாக பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே நம்ம இப்போது செய்ய போகிறது அடுத்து. ஆக இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கான பேக்கேஜுகளை. அதுக்கு இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெர்மினல் வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்த்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஓட்டும். இதில் வந்து என்னென்னா இந்த .NET கமாண்ட், இதுக்கு அடுத்து ஆட் பேக்கேஜ், அதில் வந்து Microsoft entity framework core அப்படின்னு சொல்லி ஒரு பாத்து, அதில் இருந்து SQL server அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேக்கேஜை வந்து ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் வந்து இருந்தால் தான் நம்மளால் வந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷனை ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். க்ரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ORM மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரி, இன்ஸ்டால் ஆயிடுச்சிங்க. நம்ம மைக்ரேஷன் டூல்ஸ் வந்து பொருத்த வேண்டியது இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம டேட்டாபேஸில் வந்து சில டேபிள்ஸில் வந்து காலம்ஸை வந்து மாற்றுவோம், சில ப்ராப்பர்ட்டிகளை மாற்றுவோம். அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எஸ்கியூஎல் குவரி எழுதாமல் ஆட்டோமேட்டிக்காகவே அது எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய என்டிட்டி கோர் ஃப்ரேம்வொர்க்கே வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மைக்ரேஷன் டூல் தேவை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட்டாபேஸில் டேட்டா வச்சுருப்பீங்க, டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காலம்ஸை சேஞ்ச் பண்ணணும் போது சில பிரச்சனைகள் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வந்து இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோரே வந்து சரியாக பார்த்து உங்களுக்கு டேட்டாவோட சில சேஞ்சஸ்களை டேபிள்ஸில் செய்யறதுக்கு எளிமையாக இருக்கும். அதுக்கு தான் இதை வந்து நம்ம பொறுத்துறோம். ஆக இதை நீங்கள் பொறுத்துறதுக்கு இதே .NET ஒரு நிமிஷம் .NET கமாண்டில் ஆட் பேக்கேஜ், அதில் வந்து Microsoft entity framework core .tools இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுறோம். இதெல்லாம் வந்து ஆட் ஆயிரும். வந்து கூடவே .NET restore அப்படின்ற கமாண்டை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ்லாம் லோக்கல்லே வந்து கேட்ச் ஆகிடும், திரும்ப டவுன்லோட் ஆகாது. அப்புறம் வந்து வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கான்னு பில்டுக்கு முன்னாடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து டேட்டாபேஸோடைய கான்டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்க போகிறோம். வந்து டேட்டாபேஸ் கான்டெக்ஸ்ட் வந்து உருவாக்கணும். அப்போ தான் நம்மளால் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு நம்ம முதல்ல வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கலாம். டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா, அதுக்குள்ளே ஒரு ஃபைல் ஆப் டிபி கான்டெக்ஸ்ட் .cs. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று எழுத போகிறோம். ஸோ ஒரு கிளாஸ் எழுதணுன்னாலே நம்ம என்ன பண்ணணும், நேம் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கணும். இந்த கிளாஸ் இதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜாப் ஏபிஐயில் டேட்டா அப்படின்ற ஒரு பேத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? அதை கொடுத்துறோம். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஒன்று எழுதுகிறோம். அந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனில் டிபி சம்மந்தப்பட்ட டேட்டாவை இது வச்சுருக்க போகுது. அதுக்கு தான் இது ஆப் டிபி கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. அந்த கிளாஸ் வந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்னா நம்மளுடைய என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர்லேருந்து. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேலே யூஸிங் Microsoft entity framework core வந்து இம்போர்ட் பண்ணுற அந்த லைப்ரரி. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து டிபி கான்டெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிடைக்கும். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ் தான் இதுவும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோன்னா இது வந்து ஒரு டேட்டாபேஸ்க்கான செஷனை உருவாக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாவெல்லாம் வந்து உருவாக்கும். அதன் மூலமாக வந்து
அது வந்து query பண்ணிக்கும். அதாவது நம்ம எப்படி query பண்ணுறோம் மேனுவலாக SQL queries அந்த மாதிரி அதுவும் query பண்ணி டேட்டாஸ் எல்லாம் எடுக்கும். என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அதை வந்து எந்தெந்த என்டிட்டி, அதாவது என்டிட்டினா நம்ம இப்போ உருவாக்கியிருக்கலாம் அந்த மாடல்ஸ், அது கூட வந்து ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் வந்து அது பண்ணும். சரிங்களா? அதுக்கு இந்த டிபி கான்டெக்ஸ்ட் வந்து தேவை. இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டிபி கான்டெக்ஸ்ட் ஒன்று உருவாக்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும். ஏன்னா இந்த கிளாஸை கால் பண்ண உடனே நம்மளுடைய அந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கு வந்து ஒரு டேட்டா கிடைக்கணும். ஸோ அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் தான் நம்மளால் அந்த இன்ஸ்டன்ஸை உருவாக்கி கொடுக்க முடியும். அதனால் இங்கே பப்ளிக் ஆப் டிபி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸோடைய பேரே கொடுக்குறேன். இதில் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்டில் நம்ம வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து இதில் பாஸ் கொடுக்குறோம். அது எல்லாமே எதுக்குன்னா நம்ம இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து கால் பண்ணும்போது அது வந்து எந்த டேட்டா பேஸ் இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்ன, அந்த டிபி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வாங்கிக்கும். அது அதனால தான் இதுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். அது என்னென்னா டிபி கான்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு டைப் ஒன்று கொடுக்குறோம். அது என்ன டைப்னா நம்மளுடைய இந்த ஆப் டிபி கான்டெக்ஸ்ட் இந்த டைப். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே கொடுப்போன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோருக்கு போகணும்னா நம்ம இந்த மெத்தடில் வந்து பேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதில் வந்து இதே ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அதனால் வந்து அந்த பேஸ் கிளாஸுக்கு வந்து கிடச்சி அது கனெக்ஷன் வேலையை செய்யும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதை கால் பண்ணும். இப்போது இங்கே ஒரு எரர் வருது. என்னென்னா ஆப் டிபி கான்டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். இங்கே அதுதான் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்ஸ் டேபிள் அப்படின்னு ஒன்று டேட்டாபேஸில் க்ரியேட் ஆகும். அது வந்து நம்மளுடைய ஜாப் மாடலுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு இங்கே பப்ளிக் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தடு. அதோடைய ரிட்டர்ன் டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபி செட். இந்த டிபி செட் எதுக்கு? நம்மளுடைய ஜாப் மாடலுக்கு. சரிங்களா? அப்போ அந்த ஜாப் மாடலை வந்து நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே யூஸிங் job API dot models. இதில் நம்ம இப்போ அந்த ஜெனரிக் டைப்பில் வந்து இந்த ஜாப் அப்படின்ற மாடலோடைய டைப் கொடுக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து கால் பண்ண போகுது. சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து இப்படியும் கொடுக்கலாம். அதாவது வந்து ஷார்ட்டாக வந்து ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி போயிட்டு செட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதை கால் பண்ணலாம். இதில் வந்து ஜெனரிக் டைப் நம்ம கொடுக்கணும். என்டிட்டியோட டைப் என்னென்னா, அதாவது இந்த மாடல் டைப் என்னென்னா ஜாபு. அப்புறம் அதை வந்து கால் பண்ணணும். ஸோ இப்படி இந்த ஒரு ஜாப்ஸுன்றதை கால் பண்ணால் அது வந்து இந்த ஜாப் மாடல் என்டிட்டியை வந்து கால் பண்ணி அது தரும். இந்த டிபி செட் எதுக்கு அப்படின்றது வந்து எதுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஜாப்ஸ் டேபிள்னு ஒன்று நம்மளுடைய இந்த டேட்டாபேஸில் உருவாகும். அந்த ஜாப்ஸ் டேபிள் இந்த ஜாப் மாடலுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஜாப் மாடல் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த டேபிளில் டேட்டாபேஸ் ஆப்ரேஷனாக நடத்தப்படும். சரிங்களா? இதுதான் வந்து query-யே எழுதாமல் வெறும் கிளாஸை வச்சு நம்மளால் டேட்டாபேஸ் ஆப்ரேஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் இது. வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தான் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ் சர்வராக பயன்படுத்துகிறோம். ஆனால் அது வந்து இதுக்கு வந்து இந்த ஆப் டிபி கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து தெரியாது நீங்கள் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நம்ம இந்த டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம், இதுதான் அதோடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு, இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும் அந்த கான்ஃபிகரேஷன். அதுக்கான ஒரு பகுதி தான் இது. போகிறோன்னா இங்கே எப்படி இந்த எஸ்எஸ்எம்எஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு கனெக்ஷன். ஆனால் என்னென்னா இங்கே கொஞ்சம் நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல வந்து ஆப் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்டில் ஆப் செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. அதில் வந்து இங்கே வந்து ஆப் செட்டிங்ஸ் ஜேசன் ஃபைல் இது, அதுக்குள்ளே கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிகரேஷன் கீயை வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணணும். ஆக இங்கே வந்து
கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் அதை கொடுக்குறோம். அது உள்ள டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கீ அதையும் பதிவு பண்ணுறோம். அதுக்கு வேல்யூவாக நம்ம வந்து நம்மளுடைய எஸ்கியூஎல் சர்வருடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வரு லோக்கல் ஹோஸ்ட் /SQL Express ஓகேங்களா, 2 பிளாக் ஸ்லாஷ் வரும். அப்புறம் வந்து ஒரு செமிகாலன், அப்புறம் டேட்டா பேஸ். அதில் வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ் பேர் என்னவோ போடலாம். இங்கே வந்து நான் வந்து இந்த டேட்டா பேஸ் பேரை வந்து ஜாப் போர்ட்டல் டிபி அப்படின்னு மாற்றிக்கிறேன். சரிங்களா. அடுத்து கடைசியாக ட்ரஸ்டட் கனெக்ஷன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துடணும். இது முக்கியம். அப்புறம் இதுக்கு கூடவே இன்னொரு ஒரு பேராமீட்டரையும் சேர்த்துக்கலாம். என்னென்னா ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட். அப்படின்னு சொல்லி ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி, இது பார்த்தீங்கன்னா 2 சைடில் டபுள் கோட்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நம்ம இப்படி கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய சர்வருடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. சரிங்களா. ஆக லோக்கல் ஹோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய SQL Express டேட்டாபேஸ் சர்வர். அப்புறம் டேட்டாபேஸ் வந்து இந்த பேர் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பேரில் டேட்டாபேஸ் உருவாகும். அப்புறம் ட்ரஸ்டட் கனெக்ஷன், இந்த ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது. நம்ம இந்த டிபி கான்டாக்ட்ஸ்னு ஒன்று உருவாக்கணும்ல, அதை வந்து நம்மளுடைய இந்த மெயின் ப்ரோக்ராமான இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமாக இருக்கு இல்லையா, இந்த ப்ரோக்ராமில் CSS அதுக்குள்ளே பதிவு பண்ணணும். அதில் என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல வந்து இந்த என்டிட்டி கோர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக மேலே வந்து இங்கே யூஸிங் Microsoft.entity framework core அப்படின்ற இந்த பாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இது உள்ளேயே வந்து job API.data அப்படின்ற பாத்தில் நம்ம அந்த டிபி கான்டாக்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போது இந்த டிபி கான்டாக்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்கன்னா இந்த பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கால் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பில்டுன்னு ஒன்று இது பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம அதை கால் பண்ணணும். இந்த பில்டர் அப்படின்ற வேரியபிளில் சர்வீசஸ் இருக்குது. அந்த சர்வீசஸில் வந்து ஆட் டிபி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஜெனரிக் டைப்பாக நீங்கள் வந்து ஒன்று கொடுக்கணும். அதாவது நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் பேர் என்ன வச்சுருக்கிறோம், ஆப்பு டிபி கான்டாக்ட்ஸ், அதை கொடுத்துருங்க. அதில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது அதை கால் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆக ஆப்ஷன்ஸ், அதில் வந்து நம்ம இந்த SQL சர்வருடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆக இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு யூஸ் SQL சர்வர்ன்ற ஒரு மெத்தட், அந்த SQL சர்வரில் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஒன்று ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆக அதில் பில்டர், இதே பில்டரில் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே கெட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை என்னவா கொடுப்போம்னா, இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர் வச்சுருந்தோம்ல, அந்த ஒரு கீயை வந்து இங்கே கொடுத்து வரோம். ஓகேங்களா. அப்படி கொடுத்து வரோம். லாஸ்ட்டில் செமிகாலன் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணுது, இந்த டிபி கான்டாக்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுது. அப்படி இந்த டிபி கான்டாக்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். முக்கியமான ஒரு ஆப்ஷன் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆப்ஷன். அதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஆப்ஷன்ஸில் நம்ம இந்த யூஸ் SQL சர்வர் மெத்தட்குள்ளே நம்ம ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறோம். சரிங்களா. அப்போ இதன் மூலமாக அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து நம்மளுடைய என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் ஒர்க்கு போயிடும். ஸோ அதன் மூலமாக அந்த டிபி கான்டாக்ட்ஸ் வந்து வேலை செய்யும், கனெக்ட் ஆகி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து பதிவு பண்ணியாச்சு.
EFCLI, அதாவது நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோடைய CLI டூல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம மைக்ரேஷன்ஸ்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ டேட்டாபேஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இந்த மைக்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு உதவும். அதை நீங்கள் டேட்டாபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் அதில் ஏதாவது தவறு நடந்திருக்குன்னா ரோல் பேக் பண்ணணும், திரும்ப அதை எடுத்துக்கணும், அந்த விஷயம் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்து அந்த CLI டூல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினலில் டாட் நெட் டூலு இன்ஸ்டால், அதில் வந்து குளோபல் அப்படின்ற கீயை கொடுத்துக்கோங்க, ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்புறமா .NET EF அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேர் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்து இந்த ஒரு டூல் வந்து இன்ஸ்டால் ஆகும். இது வந்து குளோபலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதால இந்த கமாண்டை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். எந்த கமாண்ட்னா .NET EF அப்படின்ற கமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் வந்து வேலை செஞ்சு என்டிட்டி கோர் ஃப்ரேம்வொர்க்கில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் இங்கே தெரியுது. பார்த்தீங்களா, மைக்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. சரிங்களா, இப்போது நம்ம வந்து நம்மளுடைய முதல் மைக்ரேஷனை உருவாக்க போகிறோம். எதுக்கு இந்த மைக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் முதல் மைக்ரேஷனை உருவாக்கணும், அதுக்கான கமாண்டை இங்கே ரன் பண்ண போகிறேன். ஆக இங்கே .NET EF migrations அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டு. இதுக்கப்புறம் add initial create அப்படின்னு சொல்லி ஒரு மைக்ரேஷனை ஆட் பண்ணுறேன். இதை ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்டு ஸ்டார்டட் அப்படின்னு வரும். அப்புறம் இங்கே மைக்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வரும். வெயிட் பண்ணுங்கள், அது எப்படி நடக்குன்னு பார்ப்போம். கமாண்டை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பில்டு ஃபைல்டு அப்படின்ற ஒரு எரர் வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து .NET build அப்படின்ற அந்த கமாண்டை ரன் பண்ணோம் சொல்லுது. ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏதோ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த .NET ரன்னுங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு .NET build அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறேன். இப்போது பில்டு வந்து கரெக்டாக நடக்குது, பட் பில்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் கரெக்டாக நடக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு திரும்பவும் இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணலாம். பில்டு சக்சீட் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நமக்கு வந்து இனிஷியலாக என்னென்னலாம் தேவைப்படும் அந்த மைக்ரேஷன்ஸ்லாம் உள்ளே இருக்கும். முதல்ல இனிஷியல் க்ரியேட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மைக்ரேஷன் ஃபைல். அதில் வந்து ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான சில கோடுகளை வந்து கொடுத்துருக்கு. இதெல்லாமே வந்து நமக்கு தெரியாமல், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோருக்கு தான் புரியும். அதை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும். அந்த டேபிளில் ஐடி டைட்டில் இந்த ஃபீல்டில் க்ரியேட் பண்ணணும். ப்ரைமரி கீயை செட் பண்ணிவிடும். இதெல்லாம் வந்து அதே பண்ணும். அதே நேரத்தில் அந்த டேபிள் நம்மளுக்கு வேணான்னு சொன்னால் நம்ம ரோல் பேக் பண்ணும்போது அதை வந்து ட்ராப் பண்ணணும். இதெல்லாம் வந்து மைக்ரேஷனாக அதாவது ஒரு ஃபைலுக்குள்ளே இதாக இருக்கும், மைக்ரேஷன் ஃபைலுக்குள்ளே. ஓகேங்களா, அடுத்து டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, நீங்கள் அதுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கோடைய CLI டூலை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு .NET EF database update அப்படின்ற ஒரு கமெண்ட் ரன் பண்ணுங்கள். இந்த மைக்ரேஷன் எல்லாமே வந்து ரன் ஆகும் பாருங்கள். மைக்ரேஷன்லாம் ரன் ஆகி உங்களுக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சுருந்தோம் அந்த டேட்டாபேஸ்க்கு இங்கே கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு நிமிஷம், பில்டு ஃபைல்டு வந்திருக்கு. ஸோ நம்ம பில்டு பில்டை மறுபடியும் கொடுப்போம். இந்த ரன்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு பில்டு கொடுப்போம். பில்டு கொடுத்துட்டோம். இப்போ திரும்பவும் போயிட்டு .NET EF database update ரன் பண்ணி பார்ப்போம். பில்டு சக்சீட் ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா சில மைக்ரேஷன்ஸ்லாம் வந்து ரன் ஆகிருக்குது. முதல்ல வந்து டேட்டாபேஸ் அப்படின்றது ஜாப் போர்ட்டல் டிபி அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாப்ஸ் மாடலு அதெல்லாம் வந்து அது சம்மந்தப்பட்டலாம் ரன் ஆகிருக்கு. இப்போ நம்ம போய் நம்மளுடைய எஸ்எஸ்எம்எஸில் வந்து இந்த டேபிள்ஸ்லாம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம். ஸோ எஸ்எஸ்எம்எஸை நீங்கள் வந்து இப்படி தான் லான்ச் பண்ண அவசியம் இல்லை. எஸ்எஸ்எம்எஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூட வரும் உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில். அப்படி கூட இது வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டேட்டாபேஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் டேட்டாபேஸஸ்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஜாப் போர்ட்டல் டிபின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இப்போது இந்த டேபிள் உருவாக்குறது விஷயம் இல்லை, நம்ம வந்து இந்த டேட்டாபேஸ் உருவாக்குறது விஷயம் இல்லை. நம்ம வந்து ஒரு மாடல் வச்சுருந்தோம்ல, ஜாப் மாடல். ஸோ இதில் வந்து ஐடி மற்றும் டைட்டில் ஃபீல்டு வச்சுருந்தோம். அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி அதில் வேல்யூஸ்லாம் வந்து வேணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம டேபிள் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் டேபிள்ஸ் இருக்கும். டேபிள்ஸ் உள்ள எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஜாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள். இதில் இந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணி டிசைன்னு கொடுங்க. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் தெரியும். ஆக இந்த ஃபீல்டு பேர் வந்து ஐடி, அதோடைய டேட்டா டைப் வந்து இது. ஸோ அதுக்கு ப்ரைமரி கீ என்ன இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே தெரியும். அதே மாதிரி டைட்டில். ஸோ இதுதான் வந்து நம்ம டேபிள் உருவாக்கியிருக்கோம். அந்த டேபிள் வந்து இங்கே நம்மளுடைய என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் மூலயமா கனெக்ட் ஆகிருக்குன்றதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதோடு வந்து நம்ம என்னென்ன மைக்ரேஷன்ஸ்லாம் ரன் பண்ணுறோன்ற தகவலையும் இங்கே வச்சுருக்கு பாருங்கள், மைக்ரேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. அதுதான் இதில் வந்து டேட்டாவை பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் 1000 ரோஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள், ஸோ மைக்ரேஷன் ரன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுது. ஸோ முதல் மைக்ரேஷன் இப்போ ரன் பண்ணியிருக்கோம். இதான் விஷயம். இப்போது நம்மளுடைய டேட்டாபேஸை வந்து இந்த கண்ட்ரோலரை பயன்படுத்த வைக்கணும். அதுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோன்றது தான் இந்த ஒரு பகுதியில். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஜாப்ஸ் கண்ட்ரோலரில் நம்ம அந்த டேட்டாபேஸ் அடையிறதுக்கு முதல்ல இந்த டிபி கான்டாக்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம உருவாக்கணுமே, அந்த கான்டாக்ட்ஸ் டேட்டா வந்து கிடைக்கணும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸில் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒன்று உருவாக்குறேன். ஏன் இந்த ப்ரைவேட்டாக இருக்குன்னா, இது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே, அதுவும் இந்த கண்ட்ரோலருக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்த போகுது, வெளியிலலாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதனால் இது ப்ரைவேட். அப்புறம் வந்து இது ரீட் ஒன்லி, சரிங்களா. இதை வந்து நம்ம மாற்றி அமைக்கக்கூடாது. மாற்றி அமைக்கிறதால டிபியில் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் ரீட் ஒன்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் டிபி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கிளாஸை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த சஜஷனில் வந்து அதை என்ட்ரு கொடுத்தோடனே இங்கே மேலே ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுதான் விஎஸ் கோடோடைய ஒரு அம்சம். அடுத்து இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோடைய பேர் என்னென்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறேன், அண்டர்ஸ்கோர் கான்டாக்ட்ஸ். இந்த அண்டர்ஸ்கோருங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த அண்டர்ஸ்கோரு. இது வெளியிலலாம் பப்ளிக்காக வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் இது வைக்கிறது. இப்போது இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்லுது, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. யூஸ் பண்ண தான் போகிறோம். எங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் பண்ணி கொடுத்துருக்கோம்ல இந்த டேட்டா, இதுக்கு பதிலாக வந்து டேட்டாபேஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம், சரிங்களா. இங்கே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, இந்த வேரியபிள் ஜாப்ஸ்ன்றது இருக்கட்டும், மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே கான்டெக்ஸ்ட் டாட் ஜாப்ஸு டாட் டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். சரி, இதெல்லாம் வந்து பண்ணிட்டா மட்டும் வந்து நம்மளுக்கு இந்த டேட்டாவை எடுத்து கொடுத்துறாது. முதல்ல வந்து இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா. இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து அந்த ஆப் டிபி கான்டாக்ட்ஸை வந்து அசைன் பண்ணணும், சரிங்களா. அது வந்து கண்ட்ரோலர் மூலமாக வந்து அசைன் பண்ணணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம இங்கே இந்த ஜாப்ஸ் கண்ட்ரோலருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று உருவாக்க போகிறோம். ஏன்னா நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் அதை கால் பண்ணி அதுக்குள்ளே இதை பாஸ் பண்ணோம். அதில் வந்து ஆப் டிபி கான்டாக்ட்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு பேராமீட்டர் ஒன்று வருது ஒரு டைப்பில். அதை வந்து நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த
கான்டெக்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அது வேலை செய்யும். அப்புறம் இந்த HTTP கெட்டை வந்து கரெக்டாக இதுக்கு நேராக போடுங்க. ஓகேங்களா, நான் மாற்றிட்டேன். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுடைய கண்ட்ரோலர் அதுலேயும் இந்த கெட் ஜாப்ஸ் மெத்தட் வந்து டேட்டாவை வந்து இனிமேல் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும், அந்த டேபிள்லேருந்து எடுத்து கொடுக்கும். சரிங்களா, இதை சோதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ரன் பண்ணியிருக்கா பார்ப்போம். ரன் பண்ணல. ஸோ ரன் பண்ணுவோம். இப்போ ரன் ஆகுது. நான் போயிட்டு வந்து அந்த API URL வந்து எப்பவும் போல் ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ API URL என்ன ஆகுது, இதுதான் API URL. ஸோ இது வந்து ஸ்வாகர் பேஜ். அண்டு இதில் வந்து இந்த API URL இப்போ ஆக்சஸ் பண்ண என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5107 API/jobs ஆக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு டேட்டா வந்து வரும், ஆனால் எம்டியாக வரும். ஏன் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டாவும் இதில் இருக்காது. ஏன்னா இது வந்து வெறும் டேபிள் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ரைட் கிளிக் பண்ணி இந்த டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் 1000 rows பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, எம்டி ஜீரோஸ். பார்த்திங்களா, அப்போது நம்ம டேட்டாவை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். வந்து நம்ம டேபிள்குள்ளே ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த SSMS ஸ்டுடியோவில் இந்த டேபிள் வந்து ஓப்பன் பண்ணோம் இல்லையா, ஸோ query பண்ணி பார்த்தோம் இல்லையா, இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு SQL query வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே மேலே query அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த queryயில் வந்து எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இது ரன் ஆகும். ஸோ இங்கே என்னென்ன இருக்குதோ இதில் நீங்கள் இந்த ரீட் queryயை எடுத்துகிட்டு செலக்ட் query எடுத்துகிட்டு நீங்கள் இன்சர்ட் queryயை போடலாம். இன்சர்ட் இன்டு அப்புறம் உங்களுடைய டேபிள் ஜாப்ஸு, அதில் வந்து டைட்டிலில் வேல்யூஸ் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். சரிங்களா, அப்புறம் ஒரு செமிகாலன். இதே மாதிரி இன்னும் 2 லைன் வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2வது டேட்டா வந்து பேக் அண்ட் டெவலப்பர், 3வது வந்து .NET டெவலப்பர். இந்த மாதிரி வந்து 3 query கொடுத்துட்டேன். இப்போ நான் போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே queryயில் எக்ஸிக்யூட் அப்படி கொடுக்கலாம், அல்லது இங்கே ஒரு எக்ஸிக்யூட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 3 தடவை இந்த queries ரன் ஆகிருக்கு. ஸோ 3 டேட்டா இதுக்குள்ளே இப்போ இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த query இருக்குது பாருங்கள், டேபிளில் பார்க்குற இந்த query, இது அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் 10 அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேட்டா உள்ளே இன்சர்ட் ஆகிருக்குது. ஐடி 3 ஜென்ரேட் ஆகிருக்கு, 3 டைட்டில்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் போய் ஏபிஐயில் வந்து டேட்டா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ்லேருந்து வந்துருக்கும் இந்த டேட்டா எல்லாம். ஆக உங்களுக்கு இப்போ எப்படி வந்து இந்த டேட்டாபேஸை வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனோட கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், புரிதல். நம்ம ஒரு மாற்றம் பண்ணும் போதெல்லாம் இந்த .NET ரன் வந்து ரன் பண்ணுறோமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண புது சேஞ்சஸ்லாம் வந்து திரும்பவும் இந்த பேக்கெண்டில் வந்து வேலை செய்யணும்ல, அதுக்கு தான். ஆனால் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் வந்து Node.js மற்றும் ஜாவாலெலாம் ஒர்க் பண்ணதால் எனக்கு வந்து இந்த ஆட்டோ ரீலோட், அதாவது ஒவ்வொரு சேஞ்சுக்கும் வந்து அதுவே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிற இந்த ஒரு ஃபீச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். அது இந்த .NETல இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த .NETல வாட்ச் ரன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கமாண்ட்
ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ ஹாட் ரீலோட் எனேபிள்னு வந்திருக்கு பாருங்கள். இதனால் இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சுக்கும் இங்கே வந்து ஒரு ரீலோட் வந்து நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இன்னொரு கெட் மெத்தடை உருவாக்குறேன். ஸோ இது இங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுறேன். இது வந்து என்னென்னா கெட் டெஸ்ட்டு அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம வந்து சும்மா ஒரு டேட்டா ரிட்டர்ன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் ஒர்க்ஸ் இல்லைனா ரீலோட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறோம். இப்போ நான் சேவ் பண்ணல. சரிங்களா? இப்போ நான் சேவ் பண்ணல. அதே மாதிரி இப்போ இந்த டெஸ்ட், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஜாப்ஸ் கண்ட்ரோலரில் ஜாப்ஸுன்ற மெத்தடு வந்து இது போய் சேருது. அது எப்படி சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட் ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம். அதனால் ஸோ இதில் வந்து கெட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ டெஸ்ட்டுன்ற ஒரு யூஆரில் வந்து வேலை செய்தான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கெட் ஏபிஐ ஜாப்ஸில் மாதிரி டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் வேலை செய்யலை. ஸோ இல்லைன்னு வருது இந்த மாதிரி ஒரு யூஆரில். நம்ம என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஆட்டோ ரீலோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்டேட்டட்னு வருது. நம்ம சேவ் பண்ணோடனே அப்டேட் வருது பாருங்கள். சேவ் பண்ணோடனே அப்டேட் வருது. ஸோ இப்போது நம்ம திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணால் இப்பயும் வேலை செய்யலை. ஏன் அப்படின்றது பார்ப்போம். இந்த HTTP கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெட் ஜாப்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக இங்கே வந்து நம்ம எந்த ஒரு யூஆரில் ஸ்பெசிஃபை பண்ணல. ஏன்னா இந்த API/jobs தான் இந்த கண்ட்ரோலர் பேர். ஸோ API/jobஸை வந்து ஆக்சஸ் பண்ண உடனே அதில் வரக்கூடிய கெட் ரிக்வஸ்ட் முதல்ல இங்கே தான் வந்து சேரும். அதனால் இங்கே நம்ம லிஸ்ட் வருது. ஸோ அதனால தான் இந்த API வேலை செஞ்சு இப்படி வருது. ஸோ இது கண்ட்ரோலர் பேர், மெத்தட் பேர் இல்லை. அதை ஆக்சஸ் பண்ண உடனே நேராக இந்த ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து யூஆர்லே இல்லை இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நம்ம இது வந்து கொடுக்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணி இதில் நம்ம டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண உடனே பாருங்கள் ஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இமீடியட்டாக ஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம API/jobs/testன்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணணும். எப்படின்னா வெறும் API/testன்னு போடக்கூடாது, API/jobs/testன்னு போடுவோம். பார்த்தீங்கன்னா இது என்டர் பண்ண உடனே உங்களுக்கு டெஸ்ட் ரீலோட்ஸ் வந்துருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ரீலோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹாட் ரீலோடு வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து அவுட் பார்க்க முடியும். ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் JBL கோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னே இங்கே ஹாட் ரீலோட் நடக்குது. ஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் ஃப்ரம் JBL கோட் வருது. அப்போ இமீடியட்டாக ஒரு ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த .NET வாட்ச் ரன்னுங்கிறது தேவைப்படுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேக் எண்டில் உடனுக்குடனே டெவலப் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். பேக் எண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து வேலை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். Node.js அப்படின்ற ஒரு டூல், Vite அப்படின்ற ஒரு டூல், அப்புறம் React, Axios இதெல்லாமே ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவை. ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவைப்படக்கூடிய Node.js அது வந்து நமக்கு வேணும். அதை சர்ச் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. இதில் போயிட்டு இந்த வெப்சைட்டுக்கு போங்க. கெட் Node.jsன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து டாக்கர் செட்டப்புக்காக, இதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் இங்கே வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரீ பில்டு Node.js இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது இது வேலை செய்தா இல்லையான்றது தான். அதுக்கு நீங்கள் வந்து cmd டைப் பண்ணுங்கள். அதில் 2 கமாண்ட் வேலை செய்யணும். ஒன்று node-v, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் நம்பர் கொடுக்கும், எந்த பழைசு. அப்புறம் npm, அதுக்கு வந்து npm-v அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிடுங்க. இது வந்து அது 2 இல்லை, சரி ஒரே செட்டப் தான். இது 2மே வேலை செய்யும் அந்த செட்டப்க்கு அப்புறம். இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு ரியாக்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்குவோம். அதுக்கு நமக்கு Vite அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் டூல் தேவைப்படுது. இப்போ Vite அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. Vite நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரண்ட் அண்ட் டூலிங். இது
அப்படின்னு போட்டிருக்கு. இப்போது ஒரு வீட்டில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கெட் ஸ்டார்டரில் என்னென்னா உங்களுக்கு வந்து இது என்னென்ன சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்டில் டைப்ஸ்கிரிப்ட்லன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வெனிலா, வியூ, ரியாக்ட்டு இந்த மாதிரி நிறையவே சப்போர்ட் பண்ணுது. நமக்கு வந்து ரியாக்ட் தான் தேவை, சரிங்களா? ஆக நம்ம இப்போ வீட் வச்சு ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு சில கமாண்ட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ அது எங்கே இருக்குது, ஏபிஐ ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து எங்கே இருக்குது, இந்த ஃபுல் ஸ்டாக்குன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் உருவாக்கினேன். அதுக்குள்ளே தான் இது இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை உருவாக்க போகிறோம், சரிங்களா? ஆக இந்த அட்ரஸ் பாரில் போய்ட்டு சிஎம்டி டைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த அட்ரஸ் பாரோடவே ஓப்பன் ஆகிடும். இந்த தடவை நம்ம வந்து என்பிஎம் கமாண்ட் பயன்படுத்துகிறோம் ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கு. என்பிஎம் கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட் ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ என்டர் கொடுத்தா பாருங்கள், நீட் டு இன்ஸ்டால் ஃபாலோயிங் பேக்கேஜஸ் தான் கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு என்னென்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கான கேள்விகள் அது கேட்கும். முதல்ல வந்து ஃப்ரேம் ஒர்க் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ஒர்க் வந்து ரியாக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வேரியண்ட் கேட்கும். வேரியண்ட் வந்து நீங்கள் ஒன்று டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஆனால் டைப்ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுது நம்ம சேனலில் இருக்கவங்களே. அதனால் வந்து நான் சிம்பிளிசிட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்டை எடுத்துக்கிறேன், எல்லாருக்கும் புரியட்டும். அப்புறம் வந்து என்பிஎம் இன்ஸ்டால் வந்து ரன் பண்ணவா அப்படின்னு அது கேட்கும். அது ரன் பண்ணணும், அதனால் எஸ் கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இது வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் உருவாக்கும் வீட் அப்படின்ற டூல் வச்சு. ஸோ அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன்லாம் அதுவே வந்து முடித்து டெவலப்மெண்ட் சர்வர் அதுவே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த யூஆர்எல்ல ரன் பண்ணுது. இந்த யூஆர்எல் அப்படியே வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நான் கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸ் கிளிக் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த யூஆர்எல் எனக்கு இங்கே ஓப்பன் ஆகுது. ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து அதோடைய வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ ஆப் ஜேஎஸ்எக்ஸ்ன்ற ஒரு ஃபைல்லேருந்து நம்மளுக்கு இந்த அவுட்புட் தெரியுது. இது வந்து ஒரு காம்போனன்ட் ஃபைல் தான். இதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ண கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்ட் எதுக்கு, நம்மளுடைய ஜாப் லிஸ்ட் ஏபிஐ இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஜாப் லிஸ்ட்டை வந்து காட்டுறதுக்கு தான் இதை உருவாக்கியிருக்கோம். இதோடைய ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போர்ட்டல் அப்படின்னு இங்கே இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இப்போது நம்ம வந்து ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்கோம். இதை ரன் பண்ணியும் பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். முதல்ல வந்து இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம பேக் அண்ட் ஃபோல்டர் எப்படி வந்து ஓப்பன் பண்ணோம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ முதல்ல வந்து இந்த டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டாப் பண்ணிடுங்க, கண்ட்ரோல் சி கொடுத்து எஸ் கொடுங்க. இப்போது இந்த ஜாப் போர்ட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப் போர்ட்டல் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு வச்சு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எஸ் கொடுங்க. இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ரன் பண்ணுறதுக்கு, திரும்பவும் ரன் பண்ணுறதுக்கு npm run dev அப்படின்னு கொடுங்க. ஏன்னா இந்த கமாண்ட் வந்து வீட்டில் வந்து ஏற்கனவே கான்ஃபிகர் ஆகிருக்கும். எங்கன்னா இந்த பேக்கேஜஸனில் இது வரைக்கும் பாருங்கள் இது. ஸோ npm run அப்புறம் dev. npm run பில்டு கொடுத்தீங்கன்னா பில்ட் ஆகும், ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா பில்டோடைய ப்ரிவியூ வந்து வரும். ஸோ இதெல்லாம் ஸோ நம்மளுக்கு தேவை இந்த npm run dev தான். இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகும், அங்கே ஸ்டார்ட் ஆன மாதிரியே. ஸோ உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் வேலை செய்யும். இப்போ இதில் வந்து நம்ம இதில் வந்து சில ஃபைல்ஸ்லாம் சில கோடு வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இந்த ஆப் ஜேஎஸ்எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு சில கோடெலாம் தேவைப்படாது. முக்கியமாக இந்த எல்லா கோடுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படாது தான். நாம் வந்து சிம்பிளான ஒரு ஜாப் லிஸ்ட்டையும் தான் காட்ட போகிறோம். அதனால் இங்கே இருக்கிற எல்லா கோடையும் நான் எடுத்துடுறேன். இந்த செக்ஷன் இந்த கோட் உள்ளே இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன், சரிங்களா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டிவ் ஒன்று போடுறேன். இந்த சின்டாக்ஸையும் எடுத்துகிட்டு ஒரு டிவ், அந்த டிவ்வில் வந்து h1 ஹெட்டிங் ஜாப் லிஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படி சேவ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். எங்கே நம்மளுடைய இந்த வெல்கம் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் லிஸ்டிங்ஸ்ன்ற ஹெட்டிங் தான் தெரியும்.
இங்கே நம்மளுக்கு தேவையில்லாமல் சில லைன்ஸ்லாம் இருக்குது, யூஸ் பண்ணாத லைன்ஸ், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இம்போர்ட் லைன்ஸு. இப்போது இந்த ஒரு ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு லைப்ரரி ஒன்று தேவைப்படுது, ஆக்சியோஸ்ன்னு சொல்லி. எதுக்குன்னா ஏபிஐ ரிக்வஸ்ட் அனுப்புறதுக்கு. அதுக்காக நான் இங்கே புது டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதுல வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து அந்த ஆக்சியோஸ்ன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm install axios அப்படின்னு இந்த கமாண்டை வந்து நீங்கள் ரன் பண்ணணும் இந்த ஜாப் போர்ட்டல் ஃபோல்டரில். இது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜை வந்து இந்த நோட் மாடல்ஸ் ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணிடும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு அந்த ஆக்சியோஸ் தயாராக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் பார்ப்போம். லாஸ்ட்டாக இந்த ஒரு லைன் மட்டும் எடுத்து தர்றேன், தேவையில்லாத லைன் அது. ஸோ இப்போது அடுத்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னவோ அதை பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த app.jsx இதுதான் நம்மளுடைய மெயின் காம்போனெண்ட்டு. இதில் வந்து நம்ம ஜாப் லிஸ்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைனை போட்டு இங்கே காமிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் தான் நம்மளுடைய ஜாப் லிஸ்ட் வந்து தெரிய போகுது. அதுக்கு என்னென்ன தேவைன்றதை முதல்ல சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில ஊக்ஸ் ஃபங்க்ஷன் தேவைப்படுது. அதில் ஒன்று யூஸ் ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து யூஸ் எஃபெக்ட். இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகும்னு கீழே வரும்போது சொல்கிறேன். இப்போ அடுத்து இந்த ஆப் காம்போனெண்ட்டில் நம்ம ஜாப்ஸ்க்கான டேட்டா வந்து ஒரு ஸ்டேட் வடிவில் வச்சுருக்கணும். அதாவது நம்ம ஆப்குள்ளேயே ஒரு மெமரி மாதிரி. ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை எடுத்து காட்ட முடியும் யூஐயில். அதே நேரத்தில் அது மாறும்போது, அந்த டேட்டா மாறும் போதும் அது புதுசாக அப்டேட் ஆகி இங்கே ஸ்க்ரீனில் தெரியும், ரிஃப்ரெஷ்ஷே ஆகாமல் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஸ்டேட் டேட்டா வந்து உருவாக்க போகிறேன். அதுக்காக இந்த யூஸ் ஸ்டேட் ஊக்கை பயன்படுத்திக்கிறேன். இதனால தான் இங்கே மேலே இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்டுக்கான டேட்டா எடுத்தோடனே, ஸ்டேட்டுக்கான டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே டேட்டா தான். அது எடுத்தோடனே எம்டியாக தான் இருக்கும். ஸோ ஏபிஐயில் ஃபெச் ஆன பிறகு தான் அதுக்குள்ளே டேட்டா வரும். அதனால் இங்கே எம்டி. இப்போது இதோடைய ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம வந்து இந்த அரே சின்டாக்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம். ஒன்று வந்து ஜாப்ஸு, இன்னொன்று வந்து செட் ஜாப்ஸு, அந்த ஸ்டேட் டேட்டா வந்து மாற்றுறதுக்கு. ஸோ இது எம்டியாக இருக்குது. திரும்ப வந்து நம்ம ஏபிஐயில் பிச் பண்ணும்போது டேட்டா செட் பண்ணல, அதனால் அதுக்கு இந்த ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம ஜாப்ஸ் டேட்டாவை வந்து ஏபிஐயில் பிச் பண்ணி மாற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கு ஒன்று பயன்படுத்த போகிறோம். ஏன்னா யூஸ் எஃபெக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இந்த காம்போனெண்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண உடனே முதல் தடவை மட்டும் வந்து ஒரு ஏபிஐ கால் வந்து நடக்கணும், அதுக்கப்புறம் திரும்பவும் நடக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் எஃபெக்டை நம்ம பயன்படுத்தணும். இது ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கால் பேக்கு வந்து கொடுக்கணும். அந்த கால் பேக் தான் நம்மளுடைய ஏபிஐ டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி அரே கொடுக்குறோம். ஏன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் இது கால் ஆனால் போதும். அதாவது ரிஃப்ரெஷ் ஆகி ஒரே ஒரு தடவை கால் ஆனால் போதும்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஃப்ரெஷ் ஆகி நிற்கிறத வந்து மவுண்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். காம்பனெண்ட் மவுண்ட் ஆகின பிறகு ஒரே ஒரு தடவை கால் நடக்கும். இது கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த கால் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஏகப்பட்ட ஏபிஐ ரிக்வெஸ்ட் போய் உங்களுடைய சர்வர் வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்றோம். அதனால தான் யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே இந்த அரே டிபெண்டன்சி எம்டி அரே டிபெண்டன்சியை கொடுக்குறோம். இப்போது இதுக்குள்ளே நம்ம ஏபிஐ பேஸ் பண்ணுறதுக்கான கோட் எழுதுகிறோம். அது என்னென்னா இந்த ஆக்சியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஆக இந்த இடத்துல இம்போர்ட் கொடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் டேரெக்டாக ஆக்சியோஸ்ன்னு நாங்கள் டைப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த என்டர் அடிச்சோடனே அது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து அந்த ஏபிஐ வந்து ஃபெச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட ஏபிஐ பார்த்தீங்கன்னா இங்கே கெட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை கொடுக்குது இல்லையா, அதனால். இப்போ இதில் வந்து நம்ம அந்த யூஆர்எல் வந்து கொடுக்கலாம். எந்த யூஆர்எல், இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி முதல்ல கொடுக்கலாம். கொடுத்த பிறகு அது நம்மளுக்கு ஒரு டேட்டா கொடுக்கலையா, அது எங்கே நம்ம வாங்கலாம்னா இந்த கெட் மெத்தடுக்கு அப்புறம் டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு தென்னுன்ற இந்த ஒரு மெத்தடில் கிடைக்கும். இதில் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற பேரில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். வாங்கிக்கினதை நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து செட் பண்ணணும். எந்த ஸ்டேட்டு, ஜாப்ஸ்ன்ற ஸ்டேட்டில். அதனால் இந்த செட் ஜாப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை வந்து உள்ளே போட போகிறோம். சரிங்களா? ஆக இந்த இடத்துல வந்து ஒரு அரே கால் பேக் அரே ஃபங்க்ஷனு, அந்த அரே ஃபங்க்ஷனில் செட் ஜாப்ஸ், அதில் வந்து இந்த ரெஸ்பான்ஸில்
டேட்டான்ற ஒரு ஃபீல்டை கொடுக்கணும். ஏன்னா இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே டேட்டான்ற ஃபீல்டில் தான் நம்ம இந்த டேட்டா வந்து அடைவோம். அதை தான் வந்து இங்கே செட் பண்ணுறோம். இப்போது செட் பண்ண பிறகு இப்போ இதை வந்து ஒரு லைன் பை லைனாக அழகாக வச்சுக்கலாம். இப்போ பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு வேளை வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை இந்த பேக்கெண்ட் சர்வர் ரன் ஆகலாம், நம்மளுக்கு டேட்டா கிடைக்காது. அந்த நேரத்தில் வந்து இது வந்து நம்மளுக்கு எரர் தரும் இல்லையா? அதனால் அந்த எரரை கேட்ச் பண்ணுறதுக்கு கேட்ச் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் பண்ணிக்கிறோம். இதில் வந்து அந்த எரர் டேட்டா வாங்குகிறோம். வாங்கி console.log அதில் வந்து அந்த எரர் டேட்டாவை கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எரர் டேட்டா வந்து கிடச்சிதுன்னா இதை வந்து console.log பண்ணுறோம். அதே மாதிரி கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடச்சுன்னா இந்த ஸ்டேட்குள்ளே செட் பண்ணுறோம். இப்போ ஸ்டேட்டுக்குள்ளே செட் பண்ணால் மட்டும் போதாது, அதை கீழே வந்து இந்த யூஐயில் ரெண்டர் பண்ணி காட்டணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்து ஜாப் லிஸ்டிங்ஸுக்கு கீழே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து இந்த ஜாப் ஸ்டேட்டாவை ஒரு லிஸ்ட் ஐட்டமாக காட்ட போகிறோம். அதுக்காக வந்து இந்த ஜாப்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டில் மேப் ஃபங்க்ஷன், ஏன்னா இது அரே இல்லையா, மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். அந்த மேப்பில் நம்மளுக்கு ஒரு ஜாப் டேட்டா கிடைக்கும். அந்த ஜாப் டேட்டாவை நம்ம ஒரு லிஸ்ட் ஐட்டமாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஆக இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட், அதுக்குள்ளே வந்து லிஸ்ட், ஒரு லிஸ்ட் ஐட்டம். அதில் வந்து நம்ம ஜாப்பில் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து டைட்டில்ன்ற ஒரு ஃபீல்டு வரும் இல்லையா, டைட்டில் ஃபீல்டு வரும். ஸோ அந்த டைட்டில் ஃபீல்டை இப்படி காமிக்கிறோம். இப்போது இந்த ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிச்சயமாக இந்த கீன்றது ஒன்று கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டுக்குமான ஒரு வித்தியாசங்களை வந்து ரியாக்ட் வந்து கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணணும் போது கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா எல்லா லிஸ்ட் ஐட்டும் ஒரே மாதிரி அதுக்கு இருக்கும், அதுக்கு எப்படி அப்டேட் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் ஒரு அடையாள சின்னமாக இங்கே கீன்ற ஒரு ப்ராப் கொடுக்குறாங்க. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜாபோடைய ஐடின்னு ஒன்று இருக்கும்ல, இதோ இங்கே ஐடி கொடுத்துருக்கோம்ல, அது வரும். ஸோ இப்போ இது கொடுத்துட்றோம். இது கொடுத்துட்ட பிறகு நம்ம சேவ் பண்ணி பார்க்குறோம். ஒரு நிமிஷம், சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜாபில் மேப் எல்லாமே ஓகே. இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டில் ஜாப் லிஸ்டிங்ஸ் வரல, என்னன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு. நம்ம எல்லாம் கரெக்டாக தான் கோட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் லிஸ்டிங் டேட்டா மட்டும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இங்கே ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட் வந்து போயிருக்கு பாருங்கள். இங்கே ஏபிஐ ரிக்வஸ்ட் ரிப்ரெஷ் பண்ணானே போகும், ஆனால் சர்வர்லேருந்து நமக்கு எரர் தான் வந்திருக்கு, கார்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். சர்வருக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்ட் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்குது. ஆனால் இந்த ரெக்வஸ்ட் போகும்போது பாருங்கள், ரெக்வஸ்ட்டோடைய ஒரிஜின் எங்கே இருக்குது, நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் 5173. இந்த ஒரு ஒரிஜின் அட்ரஸ்லேருந்து நம்மளுடைய பேக் எண்ட், அதாவது 5107க்கு அனுப்பியிருக்கும் போது நம்ம சர்வர் என்ன நினைக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரிஜின், அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜின் ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ண சொல்லி பர்மிஷனே கொடுக்கலையே, எப்படி நீ ஆக்சஸ் பண்ணலாம், உனக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணுற எரர் தான் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணால் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பேக் எண்ட் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய சர்வர் ப்ரோக்ராமில் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பேக் எண்ட் ஏற்கனவே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பேக் எண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கான்ஃபிகரேஷனை கொடுக்க போகிறோம். முதல்ல என்னென்னா இந்த program.cs அதில் வரும். அதில் தான் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன சொல்லுவோம்னா, கார்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறது என்ன, கார்ஸ் எரர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்வொர்க் டேப்பில் இது வந்து ஒரு கார்ஸ் எரர் அப்படின்னு தான் சொல்லும், கிராஸ் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் எரர். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அந்த கார்ஸ் சர்வீஸை வந்து எனேபிள் பண்ண போகிறோம் நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டுக்கு. முதல்ல என்னென்னா, நம்ம வந்து கார் சர்வீஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கு இந்த பில்டர் சர்வீசஸ் லைன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆப் லைனுக்கு முன்னாடி அங்கே வந்து நம்ம ஒரு பில்டர் சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த பில்டர் சர்வீஸில் ஆட் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதை கால் பண்ணுறோம். இது உள்ள நம்ம வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் போகும். சரிங்களா? ஸோ நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் படி நம்ம வந்து இங்கே அந்த ஆப்ஷன்ஸை
வச்சுக்கிட்டு சில வேலைகளை செய்ய போகிறோம். அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறதுல அந்த பேராமீட்டர் அதில் ஆட் பாலிசி அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணிக்கணும். இதுதான் என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த கார்ஸ் எரரை வந்து தீர்க்கறதுக்கான ஒரு ஹெட்டரை வந்து கொடுக்கறதுக்கு உதவும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாலிசிக்கு முதல்ல வந்து பேரை வந்து கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த பாலிசிக்கு பேர் தான் கொடுக்கணும், அப்புறம் தான் நம்ம அந்த ஹெட்டர்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து இங்கே பேர் என்ன கொடுக்க போகிறோன்னா அலோ ரியாக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிறோம். ஸோ ஏன்னா நம்ம ரியாக்ட் ஆப் தானே வந்து இந்த பேக் அண்ட் ஆக்சஸ் வந்து, அதனால் வந்து அலோ ரியாக்ட்னு சொல்லிட்டு நானே ஒரு பேரை கொடுக்குறேன். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று, அதாவது பாலிசி ஒன்று கொடுக்கணும். அந்த பாலிசிங்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாலிசி அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கிடைக்கும். அந்த பாலிசியை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே செமிகாலன் வச்சிடுறேன். இப்போ இந்த பாலிசி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு வந்து வித் ஆரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, அதை கால் பண்ணுறோம். இதில் வந்து எந்தெந்த ஆரிஜின்ஸ்லாம் நம்ம வந்து அலோ பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இதில் வந்து வித் ஆரிஜின்ஸில் வந்து நம்மளுடைய ஆரிஜின் என்னது, நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டோடைய ஆரிஜின் என்னன்றது இந்த ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ரெக்வஸ்ட் அட்ரஸில் ஆரிஜின் வந்து இந்த 5173 இந்த ஒரு அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே இப்படி கொடுத்துடலாம். சரிங்களா? அப்புறமா இதுக்கு அடுத்து இந்த ஒரு ஆரிஜினை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு இதுக்கு அடுத்து ஒரு மெத்தட் செயின் மெத்தட் கால் பண்ணுறோம். அதில் வந்து அலோ எனி எடர் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அலோ எனி மெத்தட், ஏன்னா நம்ம வந்து ரெக்வஸ்ட்டில் வந்து கெட் ரிக்வஸ்ட் தான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. போஸ்ட் ரிக்வஸ்ட்டு, புட் ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால் வந்து அலோ எனி மெத்தட் அப்படின்னு சொல்லி இதையும் வந்து கால் பண்ணுறோம். நம்ம இங்கே உருவாக்கியிருக்கோம்ல ஆட் கார்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே இந்த அலோ ரியாக்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் வேர். சரிங்களா? இந்த மிடில் வேரை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன தான் நம்ம ஆட் பண்ணாலும் இன்னுமே வந்து நம்மளுடைய ஆப்புக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி ஒரு மிடில் வேர் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணணுன்ட்டு. அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கீழே இந்த ஆப் பில்டுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வந்து ஆப்பில் வந்து ஆட் கார்ஸ், ஒரு நிமிஷம், சாரி, யூஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த யூஸ் கார்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு காஸ் மிடில் வேரை கொடுக்கலாம். காஸ் மிடில் வேருங்கிறது இங்கே நம்ம உருவாக்கணுமே, இதுதான் காஸ் மிடில் வேர். அதோட பேர் என்ன, அலோ ரியாக்ட் இல்லையா? அந்த அலோ ரியாக்ட் அப்படின்ற வார்த்தையை இங்கே நீங்கள் கொடுங்க. அவ்வளோதான். இந்த மிடில் வேர் இப்போ ஆக்டிவேட் ஆகி இந்த ஃப்ரண்ட் எண்ட் ஒரிஜினை வந்து இப்போது நம்மளுடைய சர்வர் அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் இனிமேலேருந்து இதுலேருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அது ரெஸ்பான்ஸாக கரெக்டாக அனுப்போம், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண பிறகு இங்கே ஃபைல் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ போய் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணலாம். கிளியர் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு ஒரு நிமிஷம் திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த .NET வாட்ச் ரன்னை திரும்பவும் கம்பைல் ஆகுது. இந்த தடவை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்மளுக்கு டேட்டா வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி முடித்த பிறகு சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது, ஏன்னா ஹார்ட் ரீலோட் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. நீங்கள் ஃபுல்லாகவே வந்து திரும்பவும் ரன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வேலை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது. ஸோ .NET டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ் இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒரு ஹெட்டர் ஒன்று வந்து அதை அட்டாச் பண்ணி அனுப்போம். அந்த ஹெட்டர் தான் ரொம்பவே முக்கியமானது. நமக்கு வந்து இதோ தெரியுது பாருங்கள், ஆக்சஸ் கண்ட்ரோல் அலோ ஒரிஜின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த இதே அட்ரஸை வந்து நம்ம சர்வர் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது பாருங்கள். இது முக்கியமாக இந்த ஹெடர் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த டேட்டா வராது. சரிங்களா? இது இருக்குதான்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து டேட்டா வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ரெஸ்பான்ஸில் அந்த டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்டில் லிஸ்ட்டாக இருக்கிறது பார்க்க முடியுது. வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கு இல்லையா? நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டை கொஞ்சம் யூஐ இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து இந்த டிவ் இருக்குல்ல, அந்த டிவ்வில் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று சேர்க்குறேன். அந்த கிளாஸ் பேர் வந்து ஜாப் லிஸ்டிங்ஸு.
அப்புறம் வந்து இங்கே ஒரு அன்ஆர்டர் இங்கே ஒரு லிஸ்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு கிளாஸ் வைப்போம். அந்த லிஸ்ட்டு பேர் வந்து ஜாப் டைட்டில். இந்த 2 கிளாஸும் வந்து கொடுத்து நான் வந்து சிஎஸ்எஸ் வந்து கொடுக்க போகிறேன். எங்கன்னா இந்த ஆப் சிஎஸ்எஸ். ஏன்னா இந்த ஆப் சிஎஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த பாருங்க இந்த ஆப் ஜேஎஸ்எக்ஸில். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து இந்த ஆப் சிஎஸ்ஸில் வந்து சிஎஸ்எஸ் கோடை கொடுக்கலாம். இங்கே ஏற்கனவே சில சிஎஸ்எஸ் கோடு இருக்குது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜாப் லிஸ்டிங்ஸ் அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து நான் சிஎஸ்எஸ் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து மேக்ஸிமம் வித்து 600 பிக்சல் கொடுப்போம். ஸோ இவ்வளோ வித்து வந்துடும். அப்புறம் மார்ஜின் இதில் வந்து 0 ஆட்டோ நடுவில் வந்துடும். ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல் ஹெல்வெட்டிகா இல்லைன்னா வேணாம், ஏரியல் சான்ஸ் செரிஃப் கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஜாப் லிஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து H1 ஹெட்டிங் இருக்குல்ல, இதுக்கு வந்து சிஎஸ் கொடுப்போம். ஸோ இதே ஜாப் லிஸ்டிங்ஸில் H1 ஹெட்டிங் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டராக இருக்கிறதுக்காக. அப்புறம் மார்ஜின் வந்து மார்ஜின் கொடுக்க போகிறோம். மார்ஜின் பாட்டமில், ஸோ மார்ஜின் பாட்டம் ஒரு 20 பிக்சல் கொடுப்போம். ஓகேங்களா. அப்புறம் கலர் வந்து இந்த ஒரு கலர் கோடு கொடுக்குறேன், 007-8D4. ஸோ ஒரு ஸ்கை ப்ளூ மற்றும் டார்க் ப்ளூவோடு சேர்ந்த ஒரு கலர். அப்புறம் இதில் ஓகே நம்ம ஹெட்டிங்கு கொடுத்தாச்சு. அப்புறம் இதே ஜாப் டைட்டில்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ ஜாப் டைட்டில்னால் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அதெல்லாம். இந்த ஜாப் டைட்டிலுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட், ஓகேங்களா, கலர் கிடையாது, பேக்ரவுண்ட் இந்த ஒரு கலர் கோடு கொடுக்குறேன், F4-8FB, F4-8F8FB இந்த மாதிரி ஒரு கிரே ஒயிட் பேக்ரவுண்ட் கலர். பார்டர் வந்து கொடுக்குறோம். பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் DDD பார்டர் வந்துச்சா. அடுத்து வந்து மார்ஜின் கொடுக்குறோம், 8 பிக்சல் 0. ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த 8 பிக்சல் 0ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாப் அண்ட் பாட்டம் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் பிக்சல் கொடுக்குறோம் ஒவ்வொன்றுத்துக்கும். அப்புறம் பார்டர் ரேடியஸ் 6 பிக்சல், ஃபாண்ட் சைஸு 18 பிக்சல் கொடுக்குறோம். ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாகட்டும். அடுத்து கலர், இந்த ஃபாண்ட்டோடைய கலர் வந்து இந்த ஒரு கலர் கோடு கொடுக்குறோம், பிளாக் கலர். அப்புறமா இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் 0.2s ஈஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இந்த மாதிரி அப்பியர் ஆகும். அதுதான் விஷயம். அடுத்து வந்து ஜாப் டைட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிஸ்ட் ஐட்டம் இல்லையா. ஸோ நம்ம வந்து லிஸ்ட் ஐட்டமில் வந்து லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு கொடுப்போம். இது போயிடும் இந்த டாட்ஸ் எல்லாம். அப்புறமா வந்து இந்த
ஜாப் டைட்டில் வந்து ஓவர் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் தெரியணும் இல்லையா, அது மேலே. அதனால் ஜாப் டைட்டில் ஓவர், பேக்ரவுண்ட் வந்து என்ன மாற்றுறோன்னா வேறு ஒரு கலர் கோடுக்கு மாற்றுறோம். E6 F0 FA, E6 F0 FA அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கலர் கோடு. ஸோ நீங்கள் ஓவர் பண்ணும்போது ஒரு நிமிஷம், ஓவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சின்டாக்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு எரர் ஆயிடுச்சு. ஜாப் டைட்டில் ஓவர் பாருங்கள், ஓவர் பண்ணும்போது ஒரு டார்க்கான எஃபெக்ட் கிடைக்குதா, அதுதான். அடுத்து அது மேலே ஓவர் பண்ணும்போது கர்சர் பாயிண்டர் வந்து கொடுக்கணும். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கை. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு UI லுக் இருக்குது. நீங்களே இந்த மாதிரி CSS வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வேணும்னா இதுக்கான கோர்ஸ் வந்து கேளுங்க. CSS கோர்ஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக CSS கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டைலிங் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கூட அழகாக டிசைன் பண்ணலாம் வித் CSS மட்டுமே வச்சு. நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய பேக்எண்டை வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஸோ பேக்எண்டில் வந்து நம்ம கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ், மைக்ரேஷன்ஸ் மற்றும் டேட்டாபேஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபிஐயில் வந்து சில கான்ஃபிகரேஷன் செய்ய வேண்டியது, உதாரணத்துக்கு ஸ்வாகரு, அப்புறம் வந்து எப்படி வந்து இந்த கார்ஸ் எரர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பேக்எண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏபிஐ எப்படி உருவாக்குறதுன்றது தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு லிஸ்டிங் ஒன்று செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான செட்டப் மற்றும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட் எப்படி அனுப்புறது, அதை எப்படி லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால் நீங்கள் இப்போது ஒரு பேசிக்கான ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை இந்த .NET மற்றும் React வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை இந்த .NETல பண்ணியிருக்கீங்க. எப்படி பேக் எண்டை ரெடி பண்ணுறது, எப்படி ஃப்ரண்ட் எண்டை ரெடி பண்ணுறது, எப்படி ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டாபேஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, பேக் எண்ட் ஏபிஐயில் வந்து கண்ட்ரோலர்ஸ், மாடல்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி எல்லா நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் .NETல அட்வான்ஸ் கோர்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் அப்படியே என்னுடைய லேர்னிங் பிளாட்ஃபார்மில் இருக்கும். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் வர டிஸ்கஷன் அப்படின்ற செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நானும் சரி, இன்னும் நிறைய பேர் சரி, உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரீ தான் அது இப்போ வரைக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய கோர்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு டொனேஷன் மூலமாக சப்போர்ட் கொடுங்க. டொனேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டொனேஷன் பண்ணுறதால ஏகப்பட்ட கோர்சஸ் உங்களுக்கு திரும்ப வரும். அண்டு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி.